Hey friends, hi. I think live started, everything goes well. ஸோ ஃபஸ்ட் சாப்டர்லேருந்து குயிக்காக எல்லாத்தையும் வந்துட்டு முடிஞ்சளவுக்கு சீக்கிரம் ரிவைஸ் பண்ணிவிட்டு போயிடலாம். முடிஞ்சளவுக்கு இன்றைக்கி வந்து 27 ஆகுதா, 28க்குள்ளே வந்து முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். லைவ் ஸ்டார்ட் ஆச்சு, நான் 1 மினிட் நான் செக் மட்டும் பண்ணிக்கிறேன். ஓகே ஃபைன். நடுவில் சாப்பிட்ற பிரேக்கு, தூங்குகிற பிரேக்கு, குளிக்கிற பிரேக்கை தவிர நான் ஸ்டாப்பாக போய்கிட்டே இருக்கிறோம். சரி, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம குயிக்காக ரிவைஸ் பண்ணிகிட்டே போகலாம். 1 மினிட் நான் ஆடியோ மட்டும் செக் பண்ணிக்கிறேன். ஓகே, பர்ஃபெக்ட். எவ்ரிதிங் இஸ் கோயிங் குட். சரி, நம்ம லைவை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். ஓகே, சாரி, சாப்டர்ஸை ஸ்டார்ட் பண்ணிட்டு போகலாம். ஃபஸ்ட் யூனிட்லேருந்து அப்படியே ஸ்ட்ரைட்டாக போயிட்டே இருக்கலாம். நான் ஸ்டாப் இல்லாமல் அப்படியே யூனிட் வைஸாக ஒவ்வொரு யூனிட்டாக முடிச்சுட்டு போகலாம். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டில் வந்துட்டு இன்னைக்கு கொடுத்துருக்க சம்மரி, அந்த இன்ட்ரோ செஷன் நம்ம படித்து முடிச்சுட்டு எவ்ரி சாப்டரை ரீட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே இருக்கிற இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அனலைஸ் பண்ணிவிட்டு ஃபைனலி எங்கெங்கே சான்சஸ் இருக்குன்றதையும் நம்ம பார்த்துட்டு அப்புறம் அப்படியே போய் கடைசியில் இருக்கிற சம்மரி முடிக்கிறது தான் நம்மளோட பிளானாக இருக்குது. ஸோ ஒவ்வொரு சாப்டராக போகலாமா? ஃபஸ்ட் யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. யூனிட் 1, டைவர்சிட்டி இன் த லிவிங் வேர்ல்டு. Biology is a science of living forms and living processes. The living world comprises of an amazing diversity of living organisms. Early man could easily perceive the difference between inanimate matter and the living organisms. ஸோ வந்துட்டு இப்போ பார்க்குறீங்க அப்படின்னா லைஃபோட ஃபார்ம்ஸ், ஒவ்வொரு லைஃப் வந்துட்டு எப்படி இருக்குது, ஒரு உயிரினங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஃபார்மை பற்றி படிக்கிறதாகட்டும், அதோட ப்ராசஸ் எப்படி நடந்திருக்கு, தட் இஸ் எவல்யூஷனு, ஈக்காலஜி, ஃபிசியாலஜி எல்லாமே வந்துட்டு அப்படியே கோரிலேட்டாக எப்படிலாம் வருது அப்படின்ற மாதிரி பார்க்க போகிறோம் அப்படின்றத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. தென் த லிவிங் வேர்ல்டு கம்ப்ரைசஸ் ஆஃப் அன் அமேசிங் டைவர்சிட்டி ஆஃப் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். இங்கே இருக்கிற பார்த்திங்கன்னா நிறைய கைண்ட் ஆஃப் ஆர்கானிசம்ஸ்லாம் இருக்குது. லைக் இன்செக்ட்ஸாக இருக்கட்டும், பெரிய மேமல்ஸாக இருக்கட்டும், கைண்ட் ஆஃப் எவ்ரி அனிமல்ஸ் ஆர் தேர். எவ்ரி மன் குட் ஈஸிலி பர்சீவ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இன்அனிமேட் மேட்டர் அண்ட் த லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ உங்களுக்கு ஈஸியாக பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் தெரியும். உங்கள் பக்கத்தில் வந்து பர்ஃப்யூம் பாட்டில் இருக்கலாம், ஹெட்செட் இருக்கலாம், இல்லை நீங்கள் வந்து ஃபோன் பார்த்துட்டு இருப்பீங்க. அந்த ஃபோன் வந்துட்டு நான் லிவிங். இதே நீங்கள் உட்காந்துருக்கீங்க, உங்கள் பக்கத்தில் அம்மா இருப்பாங்க, இல்லை வந்துட்டு உங்கள் டோலி இருக்கும், அந்த மாதிரி யாராச்சும் இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் வந்து லிவிங் ஆர்கானிசம்ஸ். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு எது லிவிங் எது நான் லிவிங்ன்றதை உங்களால் ஈஸியாக பிரித்து பார்க்க முடியும். பிளான்ட் இஸ் ஆல்சோ லிவிங் பீயிங் சயின்டிஃபிக்லி அப்படின்னு சொல்லிட்டு உங்களால் பேசவும் முடியும் அப்படிங்கிறத இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏர்லி மேன் டிஃபைன் சம் ஆஃப் த இன்அனிமேட் மேட்டர், விண்டு, சி, ஃபயரு. ஸோ முன்னாடி இருந்த காலத்தில் ஆதி காலத்து மனிதர்கள்லாம் பார்த்திங்கன்னா காற்று எப்படி இருந்திருக்கு, அதாவது விண்டு, சி, கடல், காற்று, நெருப்பு, அந்த மாதிரி தான் அந்த 3 கேட்டகரியை வச்சு பிரிச்செல்லாம் பார்த்துருக்காங்க. அமாங் அனிமல்ஸ் அண்ட் பிளான்ஸ் காமன் ஃபீச்சர் ஆஃப் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் த இன்அனிமேட் அனிமல் மேட்டர் ஆப்ஜெக்ட் வாஸ் த சென்ஸ் ஆஃப் ஆர் த ஃபியர் ஆஃப் தி எவோக்டு. ஸோ அது இப்போது ஜென்ரலாக அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும் எல்லா எவல்யூஷன்லேயும் வந்து நிறைய சயின்டிஃபிக் பேசிஸ்லாம் மாறிடுச்சு. இப்படி தான் நடந்திருந்தால் கூட காமனாக இருக்க ஒரே ஒரு 2 ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லிவிங் திங்ஸுக்கு நான் லிவிங் திங்ஸுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது வந்து இந்த சென்ஸ் ஆஃப் ஏவ் அண்ட் த ஃபியர் தே எவோக்டு. அதாவது அதோட சென்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதனால் வந்து சென்ஸ் பண்ண முடியும், யாராச்சும் டச் பண்ண முடியும், இல்லை ஸ்மெல் பண்ண முடியுது. அந்த மாதிரி வந்துட்டு அந்த சென்ஸ் ஆஃப் ஏவ் ஆர் த ஃபியர் தே எவோக்டு. இது ரெண்டுமே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸு. நான் இம்பார்ட்டன்ட் போகிறது எல்லாமே 2026 வரதுக்கு சான்சஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்து படிச்சுக்கோங்க. அப்படி பார்த்திங்க அப்படின்னா எல்லா ஆர்கானிசம்ஸும் எந்த லிவிங் ஆர்கானிசம் இருந்தாலும் அதுக்கு ஒரு ஃபீல் இருக்கும். அந்த ஃபீலிங்ஸை வந்துட்டு அந்த டச்சிங் சென்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி சென்ஸ், அதாவது சென்ஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே இருக்குல்ல, அது வந்து காமனாக இருந்திருக்கு அப்படிங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. The description of living organism include human beings are begins much later in human history. Sources which included the anthropogenetic view of biology could register the limited process in the biological knowledge. Systematic and monometral description of life forms brought in out of necessity. Detailed systems of identification, nomenclature, classification. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்துட்டு சப்சிக்வெண்ட் டாபிக் போகிறப்ப தெரிஞ்சுக்கும். இங்கே வந்து இதெல்லாம் வந்து பெருசாக இம்பார்ட்டன்ட் இல்லை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்குல்ல, இவங்க வந்து இந்த ஃபங்க்ஷன் பண்ணுவாங்க, இது இப்படி இருக்கும், அப்படி இருக்கும், இதோட ஃபங்க்ஷன் இது, இந்த மாதிரி வந்து பர்டிகுலராக டீப்பாக டுவெல் ஆனதெல்லாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் லேட்டரில் தான் இருந்திருக்கு. மோரோவர் ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எல்லாமே பேசிக் லெவலில் தான் இருந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஆந்த்ரோபோஜெனட்டிக் வியூ ஆஃப் பயாலஜி தான் வந்துட்டு
நிறைய பயாலஜிக்கல் நாலேஜை வந்துட்டு நமக்கு கொடுத்துருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கு. ஆந்த்ரோபோஜெனிக்னா சின்னதுலேருந்து பெரிய ஆர்கனிசம்ஸோட இந்த கம்பேர் பண்ணக்கூடிய அந்த மாதிரி திங்ஸ், அந்த மாதிரி இருக்கிற ஸ்கோப் எக்ஸிகல் பண்ணுறது, அந்த மாதிரி திங்ஸ்னால நடக்குது அப்படின்றது வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சிஸ்டமேட்டிக் அண்ட் மோனோமெட்ரல் டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் லைஃப் ஃபார்ம்ஸ் brought in out of necessity. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த பிக்கஸ்ட் ஸ்பின் ஆஃப் த சச் ஸ்டடீஸ் வாஸ் ரெகக்னைசேஷன் ஆஃப் ஷேரிங் சிமிலாரிட்டி அமாங் த லிவிங் ஆர்கனிசம்ஸ் போத் ஹரிசான்டலி அண்ட் வெர்டிக்கலி. ஸோ வெர்டிக்கலி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லோ லெவல்லேருந்து ஹை லெவல் போகிறப்போ வந்துட்டு அதுக்குள்ளே இருக்கிற காமன் ஷேரிங்காக இருக்கட்டும், இதே வந்து அமாங் த டிவிஷன்லேயே பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கிற சிமிலாரிட்டிஸாக இருக்கட்டும், அதை வந்துட்டு ஹரிசான்டலி அண்ட் வெர்டிக்கலின்னு சொல்கிறாங்க. ஹரிசான்டலி அப்படின்னா அதோட லெவல்லே இருக்கிற வந்துட்டு ஸ்பீசியஸ், இப்போ பேந்த்ரா, டைகரு, பேந்த்ரா லியோ, பேந்த்ரா அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இருக்கட்டும், அவங்களுக்குள்ள ஒரு காமன் சிமிலாரிட்டிஸ் இருக்கும். அதே லோ லெவல் கேட் ஸ்பீசிஸில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே ஃபியூ சிமிலாரிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா அதோட சிமிலாரிட்டி டிஸ்சிமிலாரிட்டிஸ்லாம் வந்துட்டு ஹாரிசான்டல் அண்ட் வெர்டிக்கலாகவும் நமக்கு வந்து கண்டுபிடிக்கிறப்போ வந்து அது ஒரு மேஜர் ரெவல்யூஷன் வந்து ஏற்படுத்திருக்குன்னு சொல்கிறாங்க. த ஆல் ப்ரெசன்ட் டே லிவிங் ஆர்கனிசம்ஸ் ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர் ஆல்சோ to all organisms they ever lived in the earth was a revelation which humbled man and led to cultural movements for conservation of biodiversity. In the following chapters of this unit you will get description including classification of animals, plants and taxonomic perspectives. ஸோ இப்போ நம்ம இந்த யூனிட்டில் படிக்கிறப்போ நீங்கள் எதெல்லாம் இது பண்ணிப்பீங்க அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் பற்றி, அனிமல்ஸை பற்றி, பிளான்ஸை பற்றி, இந்த டாக்ஸானமிஸ்ட் பெர்ஸ்பெக்டிவில் என்னெல்லாம் இருக்குன்றதால நீங்கள் தெரிஞ்சுப்பீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த இதில் வந்து இது மட்டும் தான் இம்பார்ட்டண்ட்டு. இந்த செஷனில் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் இம்பார்ட்டன்ஸை மட்டும் நான் சொல்லிட்டு போகிறேன், மற்றதெல்லாம் ஜஸ்ட் ரீட் மட்டும் பண்ணிட்டு போகிறேன். இப்போ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் படிக்க போகிறது கிடையாது. ஸோ எல்லாத்தையும் நான் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ஹைலைட் பண்ணியிருக்கணும், அதை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு போகலான்னு இருக்கிறேன். ஸோ கைண்ட்லி அண்டர்ஸ்டாண்ட் தட் எல்லாத்தையும் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண போகிறது கிடையாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மேட்டர்ஸ், இந்த இம்பார்ட்டண்ட் இல்லாத அன்இம்பார்ட்டன்ட் லைன்ஸில் நான் அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு தான் போகிறேன். அதை சொல்லுவேன், பட் அப்படியே ரீட் பண்ணிவிட்டு நான் போயிடுறேன். ரீட் பண்ணுறதை நீங்கள் அப்படியே கேட்ச் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஓகே, ஃபைன். ஸோ ரீநீட்டில் வந்து இந்த இடத்துல கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது. இவர் வந்து ஏர்னஸ்ட் மேயர் இவர் என்ன பண்ணியிருக்கான்னு பார்ப்போம். born on 5th July 1904 in Kempten, Germany. Ernest Mayr, the Harvard University of evolutionary biologist யார் அப்படின்னு கேட்டால் who had been called as Darwin of 20th century வந்துட்டு யார்? நம்ம ஏர்னஸ்ட் மேயர் தான். was one of the 100 greatest scientists of all time. Mayer joined Harvard Faculty of Arts and Sciences in 1953 and retired in 1975, assuming the title Alexander Agassiz Professor of Zoology Emeritus. மார்க் பண்ணிக்கோங்க. Throughout his nearly 80-year career, his research spanned ornithology, taxonomy, geography, evolution, systematics and the history and philosophy of biology. இதெல்லாமே இம்பார்ட்டண்ட்டு. இவர் லைஃப் ஜெர்னியில் எதெல்லாம் இது பண்ணியிருக்கான்னு பாருங்கள். டாக்ஸானமிஸ்ட்டாக இது பண்ணியிருக்கிறாரு, ஜியோகிராஃபியில் வந்து பண்ணியிருக்கிறாரு, ஜியோகிராஃபி அண்ட் எவல்யூஷனில் இது பண்ணியிருக்காரு, சிஸ்டமேட்டிக்ஸில் கை வச்சிருக்கிற அந்த ஹிஸ்ட்ரி அண்ட் ஃபிலாசபி ஆஃப் பயாலஜி. இவ்வளோ இதில் வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கிறாரு இவரோட 80 வருஷ வாழ்க்கையில். நம்ம வந்துட்டு இப்போது இங்கே இருக்கிற ஒரு கடைக்கு போய்ட்டு வர்றதுக்கே வந்து முடப்பட்டுருக்கோம். ஆனால் பார்த்துங்க, தலைவர் வந்து நம்ம இங்கே ஒரு எக்ஸாம் கஷ்டப்படுற நேரத்தில் வந்து அவர் பல ரிசர்ச் பேப்பர்லேயே கை வச்சு விளாண்டுருக்காரு. ஹி ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஹேண்டட்லி மேட் த ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி த சென்ட்ரல் கொஸ்டின் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் இட் இஸ் டுடே. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இவர் இப்போ எப்படி கேட்கலான்னா, ஹூ சிங்கிள் ஹேண்டட்லி மேட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸ் டைவர்சிட்டி த சென்ட்ரல் கொஸ்டின் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜிஸ்ட் இந்த டுடே அப்படின்ற மாதிரி கேட்பாங்க. அப்படி இல்லைன்னா இவர் பேரை கொடுத்துட்டு இவர் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்குறப்ப வந்துட்டு மேட் ஆரிஜின் ஆஃப் ஸ்பீசியஸை கொடுத்துருக்காரு, டைவர்சிட்டி இந்த சென்ட்ரல் கொஸ்டின் ஆஃப் எவல்யூஷனரி பயாலஜி அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸுக்கான வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஹி ஆல்சோ பியோனேட் கரண்ட்லி அக்செப்டட் டெஃபினிஷன் ஆஃப் பயாலஜிக்கல் ஸ்பீசிஸோட இப்போ நம்ம கரண்ட்டாக சொல்லக்கூடிய அந்த டெஃபினிஷன்ஸ் அதுக்கெல்லாம் வந்து விதை போட்டது வந்து இவராக தான் இருந்திருக்கிறாரு. மேயர் வாஸ் அவார்டட் 3 parts, நேம்லி வர்சஸ் ட்ரிபிள் க்ரௌன் ஆஃப் பயாலஜி என்னென்னு கேட்கலாம். அவர் வந்துட்டு என்ன ப்ரைஸ் வாங்கின்னு பார்த்துக்கோங்க. பால்சன் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு, இன்டர்நேஷ்னல் ப்ரைஸ் வாங்கியிருக்கிறாரு, அண்ட் தென் கேரஃபுட் ப்ரைஸ் வந்து வாங்கியிருக்கிறாரு. ஸோ இவர் வந்து 100 years ஆஃப் இயரில் வந்து
டை ஆகிருக்காரு. 2004 வந்து இறந்து போயிட்டார். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம இப்போ வந்துட்டு டாபிக்கில் போயிடலாம். ஸோ இங்கே வந்துட்டு பெருசாக இருக்காது. சிம்பிளாக சொல்லணுன்னா, நீங்கள் சுற்றி பார்க்குறப்ப வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் ஆஃப் கைண்ட்ஸ் ஆஃப் அனிமல்ஸாக இருக்கட்டும், பிளான்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சுட்டே இருக்கும். அதே கடலாக பார்க்குறீங்க, நீங்கள் காற்றை பார்க்குறீங்க, இல்லை மேகத்தை பார்க்குறீங்க, வானத்தை பார்க்குறீங்க, இந்த மாதிரி எதை பார்த்தாலுமே வந்து உங்களுக்கு வியப்பாக இருக்கும். ஒரு பூங்கத்தை பார்க்குறீங்க, இல்லை ஒரு வந்துட்டு ஒரு குதிரை பார்க்குறீங்க, இந்த மாதிரி அனிமல்ஸை பார்க்குறப்போ சரி, பட்டாம்பூச்சி பார்க்குறப்ப எல்லாமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி வாவ் அப்படின்னு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்க்குறப்ப வந்துட்டு ஒரு எனிமீஸ் இருக்கும், ப்ரிடேஷன் இருக்கும், வேட்டையாடுறது இருக்கும், இந்த மாதிரி எல்லாமே இருந்தாலும் வந்துட்டு சில இடத்துல வந்து கோஆப்ரேஷனை பார்ப்பீங்க. ஸோ அந்த மாதிரி என்னடா இது எனிமீஸ் இருக்கானுங்க, கோஆப்ரேஷன் இருக்குது, வாவ் என்ன மாதிரி உலகண்டா அது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இப்போ வந்துட்டு ஒரு டிராஃபிக்கை வந்துட்டு சிக்னலை பார்ப்பீங்க. அதே இது பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களோட மாலிகுல் லெவலில், செல்லுலர் லெவலில் வந்துட்டு அந்த இடத்துக்குள்ளேயும் இந்த டிராஃபிக்லாம் இருக்குது. டிராஃபிக் நடக்கிற மாதிரி எல்லாமே ப்ராப்பராக வந்துட்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்குது. இந்த மாதிரி நிறைய விஷயம் பார்க்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு 2 விதமான கொஸ்டின் தோணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து டெக்னிக்கலாக இருக்கும். எது வந்துட்டு நான் லிவிங்கி பிரித்து காட்டுது அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு இதாக இருக்கும். அடுத்து வந்து செகண்ட் பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த சாமியார்கள், இது வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் பர்பஸில் இருக்கும். லிவிங்க்கும் நான் லிவிங்கும் டிஃப்ரென்ஸ் என்ன, அதுலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அந்த மாதிரி வந்து ஃபியூச்சரிட்டிக்காக அப்கிரேட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். இதே வந்துட்டு இந்த தீஸ்ட் அவங்களாம் வந்துட்டு கடவுள் நம்பிக்கை இருக்கவங்களாம் வந்துட்டு இது எப்படி பார்ப்பாங்க, நம்ம வாழ்வோம், அதுக்கடுத்து இறந்து போவோம், அதுக்கடுத்து நம்ம சொர்க்கத்துக்கு நடக்கும், அப்படி நம்ம ஃபிலாசபிக்கலாக போகிறப்ப பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையோட நோக்கம் என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம என்னன்றதை தாண்டி வாழ்க்கையோட நோக்கம் என்னென்னு போக ஆரம்பிச்சிடும். இந்த ரிசர்ச் ஃபிலாசபிக்கல் ஒன் அது நமக்கு தேவையில்லை. நம்ம வந்துட்டு ப்ராப்பராக ஃபிலாசபிலாம் விட்டுட்டு நம்மளோட சைட்லேருந்து பார்க்குறப்போ சயின்டிஃபிக் பேசிஸில் பார்க்குறப்ப எப்படிலாம் இருக்குன்றதை இந்த பேராகிராஃப் இன்ட்ரோவை கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டினியூ பண்ணலாம். அதே தான் இங்கெல்லாம் விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு, ஈச் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிளான்ட், அனிமல் ஆர் ஆர்கானிசம் தட் யூ கேன் see represents a species. The number of species that are known and described range between 1.7 to 1.8 million. இந்த டேட்டா வந்துட்டு இம்பார்ட்டண்ட். இது நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஸோ திருப்பி கேட்குறக்கு வாய்ப்பு இல்லை, பட் ஸ்டில் பார்த்துக்கோங்க. நாட் இம்பார்ட்டன்ட், இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட், திஸ் ரெஃபர்ஸ் டு பயோடைவர்சிட்டி ஆஃப் நம்பர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கானிசம் present on Earth. We should remember that as we explore new areas within the old ones, நியூ ஆர்கானிசம் ஹஸ் பின் கண்டினியூஸ்லி ஐடென்டிஃபைட். இப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க, வீட்டுக்குள்ளே போயிட்டு வெளியிலலாம் அப்படியே ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு வரீங்க. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திருப்பி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பைடர் வந்து நிற்கும். இங்கிறதுலாம் வந்து அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ உங்கள் வீட்டில் இப்போ ஃபிஷ் மட்டும் தான் இருக்குது, கேட் மட்டும் இருக்கா, 2 ஸ்பீசிஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க. சாரிப்பா. இதே வந்துட்டு வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் திருப்பி பார்த்திங்கன்னா வந்துட்டு 3ஆவது ஒரு ஸ்பீசிஸ் இருக்கும். இதுங்கிறதுலாம் வந்து சிரமமாக இருக்கும். அதே மாதிரி தான் இப்போ நீங்கள் போகிறப்போ வந்துட்டு ஒரு இடத்துல எக்ஸ்ப்ளோர் பண்ணுறப்போ நீங்கள் நிறைய மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. நியூ ஆர்கானிசம்ஸை நீங்கள் நிறைய கண்டுபிடிக்கிறதுக்கு சான்சஸும் இருக்குது. இதே வந்துட்டு ஒரு ஸ்கேலில் இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகிறீங்க, ஒரு காட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படின்னா இன்னும் நிறைய விதமான ஒரு ஆர்கானிசம் ஸ்பீசிஸ்லாம் பார்க்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு பிரச்சனை க்ரியேட் ஆகுது. இப்போ உங்கள் வீட்டில் உங்களை எருமை மாடுன்னு கூப்பிட்றாங்க, வெளியில் போச்சுன்னா ஒரு மாடு இருக்குது, அந்த மாடு எருமை மாடுன்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் எருமை மாடா அது எருமை மாடான்ற மாதிரி கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ இதே வந்து இந்த எருமை மாட்டுக்கு வந்துட்டு வேறு ஏதோ ஊரில் வந்து வேறு ஏதோ பேர் வைப்பாங்க. இந்த மாதிரி வந்துட்டு ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கண்ட்ரி போகிறப்போ ஒவ்வொரு பேர் டிஃப்ரென்ஸாக வந்துக்கிட்டே இருக்கிறப்போ வந்துட்டு இவங்க என்ன டிசைட் பண்ணியிருக்காங்கன்னா, இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராது, ஸ்டாண்டர்டாக ஆக்கணும், ஸ்டாண்டர்டாக வந்துட்டு ஒரு பேரை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் வந்துட்டு இங்கே ஒரு நாமன்க்ளேச்சர் சயின்டிஃபிக் நேமில் வேர்ல்டு வைடு எல்லாருமே வந்துட்டு புரிஞ்சுக்கக்கூடிய ஒரே பேராக இருக்கணும், உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரே பேரை தான் சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இங்கே டைம் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு தளபதின்னு இருக்கார். தளபதி அப்படின்னோன்னா வந்துட்டு விஜய்னு சொல்லுவீங்க, இல்லை வந்து ஸ்டாலின் அண்ணாவும் சொல்லுவீங்க. இவங்க 2 பேர்த்தையும் சொல்கிறப்ப வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி யாரா இங்கே தளபதி அப்படின்ற மாதிரி உங்களுக்கே வந்து வெறியாகும் வெறியாவது ப்ரோ அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி இருக்கிற டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இல்லாமல் ஸ்டாண்டர்டாக அவங்களுக்குன்னு ஒரு பேர் அப்படின்னு கொடுத்துட்டோன்னா வி கேன் டிஃப்ரென்ஷியேட் ஹூ இஸ் திம் அப்படின்ற மாதிரி ஏதோ வளரிட்டு ஹூ இஸ் கிஸ் திம்முன்னு வளரிட்டு இருக்கேன். ஓகே கைஸ். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப வந்துட்டு யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் கிளியர்லி. அப்படி ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்தது தான் இந்த நாமன்க்ளேச்சர் ப்ராசஸ். ஸோ இருங்க இங்கே மார்க் பண்ணிடுறேன். நாமன்க்ளேச்சர் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். த நேமிங் இஸ் பாசிபிளி வந்து ஆர்கானிசம் இஸ் டிஸ்கிரைப்டு கரெக்டாக டிஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும். அண்ட் வி நோ டு வாட் ஆர்கானிசம் த நேம் இஸ் அட்டாச்டு டு. இப்போ எங்கே கொண்டு போய் இதை சேர்க்க போகிறோம், இப்போ வந்துட்டு ஒரு புலியோட இதில் வந்து பூனையும் சேர்க்குறாங்க, அதுக்குள்ளே ஏதாச்சும் ஒரு சிமிலாரிட்டி டிசிமிலாரிட்டியில் பார்த்து எதோட போய் இதை சேர்க்குறோன்ற கான்ஃபிடென்ட்லி பார்த்து தான் சேர்ப்பாங்க. அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா அது வந்து கரெக்டான நேமில் போய் அட்டாச் ஆகணும். இஃப் இட் ராங்காக போயிட்டு ஃபிட் பண்ணிங்க, ஒரு கரடியை தூக்கிட்டு வந்து ஒரு புலியோட இதெல்லாம் சேர்த்து வச்சிட்டிங்கன்னா அது சிமிலாரிட்டியில் இருக்காது. ஸோ அந்த இடத்துல ப்ராப்பராக இருக்கணும்.
ஸோ நீங்கள் வந்து என்னென்னு ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும். இது வந்து யார் எவன் அப்படின்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணால் தான் நீங்கள் எங்கே கொண்டு போய் சேர்க்குறேன்னு பார்க்க முடியும். அதனால் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பே இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஐடென்டிஃபிகேஷன். In order to facilitate the study, number of scientists have been established procedure to assign a scientific name to each organism. This is acceptable to biologists all over the world. For plants, the scientific names are based on agreed principles of criteria which are provided in the International Code for Botanical Nomenclature. ஸோ இப்போ ஜென்ரலாக பிளான்ஸுக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு புக்கே வச்சுருக்காங்க. அந்த புக்குக்கு பேர் வந்து இந்த புக்கில் இருந்து இருக்கிற அந்த ஐடியாலஜிஸ் படி அதில் வச்சுருக்க நேமிங் படி தான் ஃபாலோ பண்ணோம். அந்த புக்கோட பேர் பார்த்திங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சரில் வந்து இருக்கக்கூடியது வந்து ஃபார் இன்டர்நேஷ்னல் கோடு ஃபார் பொட்டானிக்கல் நாமன்க்ளேச்சர். இதே வந்துட்டு அனிமல்ஸுக்கு நீங்கள் கேட்கலாம். அனிமல்ஸ் கேட்குறப்ப பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் கோட் ஆஃப், இங்கே வந்து ஃபார் இங்கே ஆஃப், டிஃப்ரென்ஸு தெரிஞ்சுக்கோங்க. ஆஃப் ஜுவாலஜிக்கல் நாமன்க்ளேச்சர் 26 இங்கே இப்போ இங்கே இம்பார்ட்டன்ட் போகிறது எல்லாமே 26 வரும். வரதுக்கான சான்சஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு த சயின்டிஃபிக் நேம் இன்சூஸ் இட். ஸோ இந்த மாதிரி வச்சதுக்கப்புறம் வந்துட்டு உலகத்தில் இருக்க எல்லாருமே ஒரே பேரை வச்சு கூப்பிட்றக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. பயாலஜிஸ்ட் ஃபாலோ யூனிவர்சலி அக்செப்டட் பிரின்சிபல் டு ப்ரொவைட் சயின்டிஃபிக் நேம்ஸ் டு த known organisms. Each name has two components, a generic name and the scientific epithet. This system providing the name with two components is called binomial nomenclature. Binomial nomenclature ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டு காம்பவுண்ட்ஸ் பை நேமிங் பண்ணுறாங்க, ரெண்டு பேரை வச்சு நேமிங் ரெண்டை வச்சு பேர் வைக்கிறாங்க. ஸோ பைனாமியல் நாமன்க்ளேச்சர் ஸ்டாண்டர்டாக உலகத்தில் இருக்க எல்லாத்துக்கும் ஒரே பேர் போய் சேரணும். பைனாமியல் நாமன்க்ளேச்சர். நெக்ஸ்ட்டு திஸ் நேம் இஸ் கிவன் பை கார்லோலஸ் லினேயஸ். ஸோ லினேயஸ் தான் வந்துட்டு இந்த பேரை வந்துட்டு வைக்கிறதுக்கான ப்ரொசீஜர்லாம் வந்து கொடுத்தாரு. இஸ் பீங் ப்ராக்டிஸ்டு பை பயாலஜிஸ்ட் ஆல் ஓவர் த வேர்ல்டு. ஸோ இப்போ இருக்கிற சயின்டிஸ்ட்டும் இவங்களோட ப்ரொசீஜரை இப்போ ஃபாலோ பண்ணிருக்காங்க. த நேமிங் சிஸ்டம் ஆஃப் 2 word format is found convenient. இப்போ வந்து ட்ரைனாமியல் நாமன்க்ளேச்சர் அந்த மாதிரி போயிருந்தால் கூட வந்துட்டு இந்த பைனாமியல் நாமன்க்ளேச்சர் வந்து ரொம்பவே கன்வீனியண்ட்டாக இருக்குன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் லெட் அஸ் take the example of mango to understand the way of providing scientific names better. The scientific name of mango is Mangifera indica. ஸோ மேங்கோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து மேஞ்சிஃபரான்றது வந்து ஜீனஸு, இண்டிகான்றது வந்து ஸ்பெசிஃபிக் எபித்தட். இப்படி தான் வந்துட்டு இங்கே இதுக்கான பேர் வைக்கிறாங்க. ஸோ இது எந்த குரூப்பை சேர்ந்ததுன்றதை ஃபஸ்ட்டு மென்ஷன் பண்ணிவிட்டு இவன் யாருன்றதை செகண்ட் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ அவன் யாருன்றதே ரெண்டாவது பட்சம் தான். நீ எந்த குரூப்பை சார்ந்தவன் அப்படின்றத ஃபஸ்ட் இங்கே பிரிக்கிறாங்க. ஸோ இது எப்படின்னா இந்த மாதிரி ரேசிஸ்ட் மாதிரி இல்லை நீ எந்த ஜாதிக்காரன்லே அப்படின்னு பார்த்துட்டு தான் சரி நீ வந்து யார் அப்படின்றதே கேட்க ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி தான் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதையும் இப்படியும் அப்படி தான் வந்து இங்கே பார்சாலிட்டி பார்த்து பிரிச்சுக்கிட்டு தெரியலாங்க. ஓகே. ஸோ நாமன்க்ளேச்சர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் லாட்டினில் தான் இருக்கும். இட்டாலிக்ஸில் எழுதுவாங்க. அதாவது டைப் பண்ணுறப்போ ரிட்டனில் வந்து இட்டாலிக்ஸில் எழுதுவாங்க. தேர் லாட்டினைஸ் ஆர் டிரைவ்டு ஃப்ரம் த லாட்டின் இரெஸ்பெக்டிவ் ஆஃப் தேர் ஆரிஜின். ஒன்று அந்த லாட்டின்லேருந்து எடுப்பாங்க, இல்லை வேறு ஏதோ பேர் வச்சுருந்திங்கன்னா அது லாட்டினைஸ்க்கு மாற்றிடுவாங்க. ஏன்னா இது வந்து லாட்டின்லேருந்து ஒரிஜினேட் ஆகிருக்கு அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணிருக்கேன். சாரி, இது வந்து ஜென்ரலைஸ்டாக இருக்கணுன்றக்காண்டி லாட்டின் வந்து டெட் லாங்குவேஜ். ஸோ அதனால் வந்து அங்கேருந்து தூக்கி இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் வந்து வச்சுட்டுருக்காங்க. The first word in the biological name represents the genus, while the second component denotes the specific epithet. முன்னாடி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு வந்து எந்த குரூப்பை சார்ந்தவனி, நெக்ஸ்ட்டு தான் வந்து யார் நீ ஸ்பீசிஸ்ன்ற செகண்டு ஸ்பீசிஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. Both the words in the biological name when handwritten or separately underlined or printed in italics to indicate the Latin origin. என்னங்க இப்போ வந்துட்டு மேஞ்சிஃபரா இண்டிகா அப்படின்னா மேஞ்சிஃபரா இண்டிகா. இப்போது மேஞ்சிஃபரா அப்படின்னு ஒரு அண்டர்லைனு, இண்டிகான்றது தனியாக அண்டர்லைனு. இந்த மாதிரிலாம் கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது. ஒரே டேஷாக போட்டு கேட்குறக்கான சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கேட்குறக்கு இருக்கும். இதே வந்து பிரிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரி வந்துட்டு இட்டாலிக் ஃபாண்ட்லாம் வந்து எழுதணும். ஓகேவா? கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் கொஞ்சம் கேவலமாக இருந்திருக்கேன். ஓகே ஃபைன். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேர்ட் ஜெனட்டிக் ஜீனஸ் வந்து கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், செகண்ட் வேர்ட் வந்து ஸ்மால் லெட்டரில் இருக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மேஞ்சிஃபரா இண்டிகாவில் இதுதான் கேபிட்டல் லெட்டர் இருக்கணும், செகண்ட் லெட்டர் எப்பவுமே வந்து ஸ்மாலாக தான் இருக்கணும். ஓகேவா? இதெல்லாம் வந்து 4 பேசிக் ரூல்ஸு. இப்போ வந்து லினேயஸ் தான் வந்துட்டு இதை கண்டுபிடிச்சிருக்கிறாரு. இப்போ லினேயஸ் கண்டுபிடிச்சிருந்தா அப்படின்னா இவர் என்ன பண்ணுவார்னா அந்த பேர் அவரோட பேரை அப்ரிவேட்டட் ஃபார்ம், அதாவது அவரோட பேரை ஒரு ஷார்ட் ஃபார்ம் எடுத்து அந்த பேரோட வந்துட்டு சேர்த்து சொருகி வச்சுருவார். மேஞ்சிஃபரா இண்டிகாலின். இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தேர்ட் லெட்டர் வந்து எப்பயுமே வந்து
கேபிட்டல் லெட்டரில் இருக்கும். Okay, since it's nearly impossible to study all the living organism, it is necessary to devise some means to make it possible. This process is known as classification. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இத்தனை 1.7 மில்லியன்னா வந்துட்டு என்ன கவுண்ட்டுன்னு யோசிச்சு பாருங்கள். ஒரு அவ்வளோ ஸ்பீசிஸ் இருக்குன்னா அது எல்லாத்தையுமே வந்துட்டு ஓகே தனித்தனியாக வந்துட்டு எடுக்கணும்னா வந்துட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க எல்லாத்தையும் வந்து ஒரு குரூப் ஆக்கிடலாம், குரூப்பாக சேர்த்துலாம் சொல்லி கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சாங்க. கிளாசிஃபிகேஷன் இஸ் த ப்ராசஸ் பை விச் எனிதிங் இஸ் குரூப்ட் இன்டு த கன்வீனியன்ட் கேட்டகரி பேஸ்ட் ஆன் த ஈஸிலி அப்சர்வபிள் கேரக்டர்ஸ். ஸோ ஈஸியாக விசிபிளாக என்னெல்லாம் தெரியுதோ, ஈஸியாக அவங்கள வச்சு என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமோ அதை வச்சு சிம்பிள் டேர்ம்ஸில் வந்து பிரிக்கிறதுக்கு பேர் தான் வந்து இந்த ப்ரொசீஜர். தட் இஸ் நோன் அஸ் கிளாசிஃபிகேஷன். ஈஸிலி அப்சர்வர் கேரக்டர்ஸ் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் பேஸில் கேட்குறக்கான சான்சஸ் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இந்த டைமில் வந்து ஸ்ட்ராங் ஃபீல் என்னென்னா 100% இந்த இடத்துல இருந்து ஒரு செக் வைக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறக்கான ஃபீல் எனக்கு வந்துட்டு இருக்குது. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஹாய் 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 ஹாய். ஓகே ஃபைன். ஓகே, நம்ம எங்கே இருக்கிறோம்? ஸோ ஈஸிலி அப்சர்வர் கேரக்டர்ஸ் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்துட்டு ஒரு டாக் சொல்கிறீங்க. டாக்னால் உங்களுக்கு வந்து டாக் தான் உங்கள் கணக்கு வந்து இமேஜின் ஆகும். டாக் வந்து தண்ணிக்குள்ளே நீந்திட்டு இருக்கிற மாதிரி இந்த ஏஐ வீடியோவில் வர மாதிரி வந்துட்டு ஒரு திமிங்கில மாதிரி வந்து இமேஜின் ஆகாது. டாக்னால் வந்து 4 கால் இருக்கும், ஒரு வால் இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு டாகோட இதெல்லாம் இதுதான் இருக்கும். இதே வந்துட்டு ஹஸ்கி அப்படின்னா ஹஸ்கி பிராண்டோட டாக் தான் உங்களுக்கு ஞாபகம் வரும். இல்லை வந்துட்டு உங்களுக்கு வந்து இல்லை இந்த காட்டு நாய், இந்த தெரு நாய் இதெல்லாம் ஞாபகம். ஹஸ்கினா வந்துட்டு ஒரு மாதிரி வெள்ளையாக இருப்பான், ஒரு மாதிரி க்யூட்டாக வந்துட்டு அந்த மாதிரி இருப்பான், புஸ்ன்னு இருக்கும். பங்களா நாய்னா வந்து புஸ்ன்னு இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா கிடச்சிடும். அதுதான் வந்து இங்கேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை இமேஜின் பண்ணிங்களா, அந்த சிம்பிளாக அந்த ஒரு அப்பியரன்ஸ் வச்சோ இல்லை அது எப்படி இருக்குன்ற அந்த மாதிரி திங்க வச்சோ வந்துட்டு ஈஸியாக நீங்கள் கேட்ச் பண்ணிக்கலாம். அப்படி தான் இங்கேயும் வந்துட்டு நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சயின்டிஃபிக் டேர்ம் ஃபார் தீஸ் கேட்டகரிஸ் இஸ் கால்டு டாக்ஸா. இப்போ வந்துட்டு இப்போ ஒரு கேட் இருக்குது, மேமல் இருக்குது, வீட்டு, ரைஸு, பிளான்ட்டு, இவங்க எல்லாத்தையுமே நம்ம வந்துட்டு ஒரு டாக்ஸா அப்படின்னு சொல்கிறோம். இப்போ எப்படின்னா கிளாஸில் வந்துட்டு 10 விதமான ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க. 10 பேர்த்தையும் தனித்தனியாக ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவாங்க. அவன் பையனாக இருக்கலாம், பொண்ணாக இருக்கலாம், இல்லை வந்துட்டு குறும்பண்ணாக இருக்கலாம், டாப்பராக இருக்கலாம், எவனாக இருந்தாலும் அவங்க வந்து ஜென்ரலாக அவங்க பார்த்த வரைக்கும் ஸ்டூடெண்ட் எல்லாத்தையுமே வந்து ஸ்டூடெண்ட்டை தான் சொல்கிறாங்க ஜென்ரலி. அப்புறம் மொத்தமாக சேர்த்து பார்த்திங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கிளாஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட் தான், கிளாஸ் 12 படிக்கிறவங்க ஸ்டூடெண்ட் தான். அந்த மாதிரி என்ன கேட்டகரியில் இருந்தாலும் நம்ம எல்லாத்தையுமே வந்து ஜஸ்ட் ஸ்டூடெண்ட் தான் சொல்லுவோம். அதே மாதிரி தான் வந்து இங்கே இந்த சயின்டிஃபிக் டேர்மை வந்துட்டு டாக்ஸா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். Here you must recognize that taxa can indicate categories at very different levels. Plants also form a taxa. Wheat is also a form of taxa. Similarly, animals, mammals, dogs are also taxa. But if you know that dog is a mammal, mammals are animals, therefore animals, mammals, dog represent a taxa at different levels. நான் முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ கிளாஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் படிக்கிற ஒருத்தனையும் வந்து ஸ்டூடெண்ட் தான் சொல்கிறாங்க, 12th ஸ்டாண்டர்டில் படிக்கணும் ஒருத்தர் ஸ்டூடெண்ட் தான் சொல்கிறாங்க, 10th படிக்கணும் ஒரு ஸ்டூடெண்ட் தான் சொல்கிறாங்க. இப்போ இதுலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா இவனும் ஸ்டூடெண்ட் தான், இவனும் ஸ்டூடெண்ட் தான், இவனும் ஸ்டூடெண்ட் தான். ஆனால் இவங்க 3 பேருமே வந்து டிஃப்ரெண்ட் லெவல், ஹை லெவலில் லோ லெவல்லேருந்து ஹை லெவலில் போகிறோம். அந்த மாதிரி வந்துட்டு ஹையர் லெவல் டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்கிற கைண்ட் ஆஃப் ஸ்டூடெண்ட் டாக்ஸா அப்படின்னு வந்து இங்கே சொல்கிறாங்க. டாகும் ஒரு டாக்ஸா தான். டாக் வந்து அனிமல்ஸில் சேரும், அனிமலும் ஒரு கைண்ட் ஆஃப் டாக்ஸா தான். மேமல் அனிமல்ஸ்லாம் சேர்ந்து மேமல்ஸ்னு சொல்லலாம், அதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் டாக்ஸா. ஸோ இதெல்லாம் வந்து டிஃப்ரெண்ட் லெவலில் இருக்குது. இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்குள்ளேயே கம்பேர் பண்ணாங்கன்னா சேம் லெவல் டாக்ஸா அப்படின்னு சொல்லுவோம். இதே வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் 10th ஸ்டாண்டர்ட் அந்த மாதிரி கிளாஸிஃபிகேஷனில் பண்ணால் அது வந்துட்டு டிஃப்ரெண்ட் டாக்ஸா அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு திஸ் ப்ராசஸ் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் வந்து டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் வெளி தோற்றம், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். இன்டர்னலாக எப்படி ஒருத்தர் எப்படியுமே எல்லாம் இது லைஃபோட ரிலேட் பண்ணிட்டு வாங்களா. உங்களுக்கு படிக்கிறீங்க சரி, எக்ஸ்டர்னலாக அப்படின்னா பார்க்குறதுக்கு எப்படி இருக்கா, அப்பா ஜம்முன்னு இருக்கா, மஜாவாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் வந்துட்டு இன்னர் கேரக்டர் பார்ப்பீங்க. என்ன கேரக்டர் அது அப்படின்ற மாதிரி இருக்கும். சரி, அப்பியரன்சஸ் இப்படி இருந்தாலும் அது கேரக்டர் என்னமா இருக்கும் இந்த மாதிரி பார்ப்பீங்களா. அந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு அப்பியரன்ஸை பார்ப்பாங்க எக்ஸ்டர்னல். நெக்ஸ்ட் இன்டர்னல் எப்படி இருக்கிறாங்க, ஸ்ட்ரக்சர் ஆஃப் த செல்லு, டெவலப்மெண்ட் ப்ராசஸ், ஈக்கோலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் ஆஃப் த ஆர்கானிசம்ஸ். ஸோ இது வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. 26ல் வந்துட்டு எதெல்லாம் பார்ப்பாங்க, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சரு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சரு, along with structure of cell development process, ecological information or organisms are essential form of basis of the modern taxonomic studies. It's very important. எதெல்லாம் இதில் இன்க்ளூட் ஆகிருக்கு அப்படின்னு கேட்டாங்கன்னா
சால்டாக சொல்லணும், எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், ஸ்ட்ரக்சர் ஆஃப் செல்லு, டெவலப்மெண்ட் ப்ராசஸ், அதுக்கப்புறம் ஈக்காலஜிக்கல் இன்ஃபர்மேஷன் இதெல்லாமே இருக்குது அப்படின்றத வந்து ப்ராப்பராக நோட் பண்ணி இது பண்ணணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு போகலாமா? நெக்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர் அந்த ப்ராசஸ். ஸோ கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர். பேசிக் டு டாக்ஸானமி. பேசிக்காக வந்து டாக்ஸானமி பண்ணுறதுனா கிளாஸிஃபை பண்ணணும், ஐடென்டிஃபை பண்ணணும், கேரக்டரைசேஷன் பண்ணணும், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணணும், கிளாசிஃபிகேஷன் பண்ணணும், நாமன்கிளேச்சர். சிஐசிஎன் கேரக்டரைசேஷன், ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர். ஓகேவா? நெக்ஸ்ட்டு பார்க்குறப்போ டாக்ஸானமி வந்துட்டு நமக்கு வந்து ஒன்றும் புதுசு கிடையாது. ஹியூமன் பீயிங்ஸ் வந்துட்டு எப்பயுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு க்யூரியாசிட்டியே இருந்துகிட்டே இருக்கும். நமக்கு இதனால் என்ன யூஸ் இருக்குது, நமக்கு இதனால் என்ன யூஸ் இருக்குன்றதுக்காக ஒரு ஓன் யூஸுக்காக வந்து எப்பயுமே நம்ம வந்துட்டு இதை வந்து ஒரு மாதிரி டுவெல் பண்ணி நம்ம இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னி பார்க்குற மாதிரி தான் இருக்கும். அப்படி பார்க்குறப்ப வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ் நீடட் டு ஃபைண்ட் ரிசோர்ஸஸ் ஃபார் தேர் பேசிக் நீட்ஸ் ஆர் ஃபுட்டு, கிளாத்திங், ஷெல்டரு. ஏர்லியஸ்ட்டாக இருந்தவங்களாம் வந்துட்டு சரி தங்கறதுக்கு, சாப்பிட்றதுக்கு, உடுத்துறதுக்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்காக தான் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம இந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சயின்டிஃபிக் பேசிஸில் நம்ம தான் பார்க்க ஆரம்பித்தோம். ஹென்ஸ் த ஏர்லியஸ்ட் கிளாசிஃபிகேஷன் வாஸ் பேஸ்ட் ஆன் த யூசஸ் ஆஃப் வேரியஸ் ஆர்கானிசம்ஸ். வேரியஸ் ஆர்கானிசம்ஸில் நமக்கு என்ன யூஸ் இருக்குது, யூசஸ் ஆஃப் ஆர்கானிசம் பார்த்தா வந்து ஏர்லி ஹியூமன்ஸ் வந்து பார்த்துருக்காங்க, ஏர்லி ஹியூமன் பீயிங்ஸ். Humans were since long not only interested in knowing more about the different kinds of organisms in the universities, but also the relationship among them. The branch of study referred to as systematics. So, it's very important. இந்த லைனை கொடுத்துட்டு கேட்டாங்க, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைவர்சிட்டிஸை மட்டும் தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அதோட ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குது, ஒன்றத்தோட ஒன்று ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்குன்றதையும் பார்க்குறது தான் வந்து இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு the word systematics derived from the Latin word systema, which means a systematic arrangement of organisms. Linnaeus used the systema naturally as the title of his publication. The scope of systematics was later enlarged to identification, nomenclature and classification. So இந்த பேராகிராஃபில் வந்து இட்ஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட்டு. லேட்டராக என்ன ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ரிலேஷன்ஷிப் பார்த்தாங்க, கேரக்டரைசேஷன், அதோட ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், நாமன்கிளேச்சர் இதெல்லாம் வந்து லேட்டர் இன்க்ளூட் பண்ணாங்க. இதோட சேர்த்து ரிலேஷன்ஷிப் பார்த்தாங்கன்னா அது வந்து சிஸ்டமேட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு கேரக்டரைசேஷன் மட்டும் பண்ணாங்க, அது வந்து ஓல்டு. நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிற பக்கம் ஐடென்டிஃபை பண்ணி இருக்கிற பாருங்க, ஐடென்டிஃபை பண்ணி கிளாஸிஃபை பண்ணி அடுத்து நாமன்கிளேச்சர் வச்சாங்க. ஸோ இதெல்லாம் வந்து லேட்டர் இது பண்ண ஆரம்பித்தாங்க. அண்ட் ஃபைனலே வந்துட்டு இதோட சேர்த்து ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசணும் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து சிஸ்டமேட்டிக்ஸ். ஓகேவா? சிஸ்டமேட்டிக்ஸ் டேக் இன்டு அக்கவுண்ட் ஆஃப் எவல்யூஷனல் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த ஆர்கானிசம்ஸ். ஸோ பிட்வீன் த ஆர்கானிசம்ஸில் இருக்கக்கூடிய எவல்யூஷனல் ரிலேஷன்ஷிப், அது எவால்வ் ஆகிறப்போ எப்படிலாம் நடந்திருக்குது, என்னெல்லாம் ப்ராசஸில் கோத்ரூ பண்ணியிருக்குது, அந்த மாதிரி வந்துட்டு எப்படிலாம் இருக்குது, எவால்வ் ஆகி எப்படிலாம் இன்னும் ஒரு சுப்பீரியர் ஆர்கானிசமாக இருக்குது, இந்த மாதிரி திங்ஸை படிக்கிறதுக்கு பேர் தான் வந்துட்டு இந்த சிஸ்டமேட்டிக்ஸ் அப்படின்றது இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்துட்டு அப்படியே நம்ம சாப்டரோட கோர் கான்செப்ட்குள்ளே போயிடலாமா? இன்னொரு 3 பேர் தான் சாப்டர் முடிஞ்சிடும். ஒவ்வொரு சாப்டருக்கு முடிஞ்சோடனே ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் தரேன், 5 மினிட்ஸ். ஓகே, ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கலாம். நானும் வந்து தண்ணி குடிக்கிறேன்ப்பா. எப்போ? ஓகே. டாக்ஸானமி கேட்டகரிஸ். கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்டெப் ப்ராசஸ் கிடையாது, பட் இட் இன்வால்வ்ஸ் ஹைரார்கி ஆஃப் ஸ்டெப்ஸ் இன் விச் ஈச் ஸ்டெப் ரெப்ரசன்ட்ஸ் த ரேங்க் ஆர் கேட்டகரி. ஸோ ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க் அந்த மாதிரி வந்துட்டு பிரிக்கிறாங்களா, அதே மாதிரி ஃபஸ்ட் கேட்டகரி, செகண்ட் கேட்டகரி, இந்த ரேங்க், கேட்டகரி, டாக்ஸான் இது எல்லாமே ஒரே கரப்போ தான் வேறு பேரில் வச்சுருக்காங்க. சின்ஸ் த கேட்டகரி இஸ் த பார்ட் ஆஃப் ஓவரால் டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட், இட் இஸ் கால்டு taxonomic category and all categories together consider the taxonomic hierarchy. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, கேட்டகரி இஸ் அ பார்ட் ஆஃப் ஓவரால் டாக்ஸானமிக் அரேஞ்ச்மெண்ட். ஒவ்வொரு கேட்டகரியுமே வந்து டாக்ஸான கேட்டகரி பண்ணுறாங்க, ஒவ்வொரு ஸ்பீசிஸை கேட்டகரி பண்ணாங்க, அது வந்து டாக்ஸானமிக் கேட்டகரின்னு சொல்கிறாங்க. அந்த கேட்டகரி பண்ண எல்லாத்தையுமே வந்து குரூப்பாக பண்ணுறாங்க. அந்த குரூப்புக்கு பேர் வந்து டாக்ஸானமிக் ஹைரார்கி அப்படின்னு வந்து பேர் வச்சிருக்காங்க. நத்திங் காம்ப்ளெக்ஸ், வெரி சிம்பிள். ஈச் கேட்டகரி இஸ் ரெஃபர்ட் டு அஸ் a unit of classification, in fact represent a rank. It is commonly called as taxon. ஸோ ஒவ்வொரு கேட்டகரியுமே வந்துட்டு யூனிட் ஆஃப் கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறோம். அதை வந்து ரேங்க்னு கூட சொல்லலாம். நான் தான் சொன்னேன்ல, ரேங்க்கு, டாக்ஸான், கேட்டகரி நீங்கள் எல்லாமே வந்துட்டு ஒரே ஒரு இதுதான், காமனான திங். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் பண்ணிக்கோங்க. கேட்டகரி ஈக்குவல் டு ரேங்க்கு ஈக்குவல் டு டாக்ஸான் இஸ் ஈக்குவல் டு டாக்ஸா, எல்லாமே ஒன்று தான். Taxonomic categories and hierarchy can be inserted at the level of insect by the group of organisms or in the common features like paired appendages and jointed legs. It means that insects are recognizable concrete objects
which can be classified and thus were given rank or category. Can you name other such groups of organisms? Remember, groups represent category. பாருங்கள், இங்கே வந்து குரூப்பும் வந்து கேட்டகரி தான் சொல்கிறாங்க. இதோட சேர்த்து குரூப்பே ஆட் பண்ணிக்கோங்க. group equal to category, category equal to rank, rank equal to taxon, taxon equal to taxa. எல்லாமே ஒன்றே ஒன்று தான். Each rank or taxon in fact represent a unit of classification. These taxonomic groups categories are distinct biological entities, not merely morphological aggregates. It is very 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 important. இந்த மாதிரி பண்ணுற டாக்ஸானிக் குரூப் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை டாக்ஸானிக் கேட்டகரி இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்துட்டு பயாலஜிக்கல் என்டிட்டிஸே தவிர நாட் மேர்லி மார்ஃபாலஜிக்கல் அக்ரிகேட்ஸ். இப்போ வந்துட்டு ஒருத்தர் அப்பியரன்ஸ் வைஸாக அப்படியே ஓகே எப்படி இருக்கிறான் அப்படி இருக்கான்றதை மட்டும் தூக்கி போட்டு அப்படியே மொத்தமாக அப்படியே அள்ளி போட்டு வராமல் இவங்க எல்லாத்தோட பயாலஜிக்கல் ஸ்டேட்டஸை வந்து ரைட் பண்ணுறாங்க. பயாலஜிக்கலாக அது எப்படி ஒரே மாதிரி இருக்கா, என்ன அந்த முன்னாடி பார்த்த மாதிரி அவுட்ரு, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர், இன்டர்னல் ஸ்ட்ரக்சர், அதுக்கப்புறம் வந்துட்டு ரீப்ரொடக்ஷனு, எவல்யூஷனரி மெத்தடு, இது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் கொண்டு வராங்களே தவிர மார்ஃபாலஜிக்கலாக நம்ம பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு தூக்கி போடுறது வந்து கிடையாது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு taxonomical studies also known as all known organisms have led to development of common categories such as kingdom, phylum, division for plants, classes, order, family, genus and species. All organisms include those in the plant and animal kingdom have species as the lowest category. Lowest category எதுன்னு கேட்பாங்க. all organisms, எல்லா ஆர்கானிசம்ஸ்க்கும் இன்க்ளூடிங் த பிளான்ஸ் அண்ட் அனிமல் கிங்டம்ஸ் ஹேவ் த ஸ்பீஷியஸ் அஸ் த லோவஸ்ட் கேட்டகரி. லோவஸ்ட் கேட்டகரி எது இருக்குன்னு கேட்டாங்க அப்படின்னா நம்மளோட ஸ்பீஷியஸ் தான். Now your question is how many pairs of various of categories? The basic requirements of knowledge of characteristics of an individual or group of organisms. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, இப்போ நான் ஒரு ஆர்கனிசம் பார்த்துட்டேன், அதை வந்து நான் பேர் வைக்கணும்னு நினைக்கிறேன். நான் ஃபஸ்ட்டு க்ரைட்டீரியா என்ன, எதை வந்து ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான திங்க் என்ன அப்படின்னு கேட்குறாங்கன்னா, உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு இவன் என்னன்றதை ஐடென்டிஃபை பண்ண வேணும். இப்போ வந்து இது வந்து ஆம்பிபியன் இருந்துச்சுன்னா தண்ணிக்குள்ளே போயிட்டு வருது, நெக்ஸ்ட்டு லேண்டுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்கனிசமாக இருந்தாலும் அவன் வந்து ஒரு ஆம்பிபியன். இந்த மாதிரி ஒரு பேசிக்கான ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருந்தாலே போதும் அப்படின்றத இங்கே சொல்லியிருக்கிறாங்க. புரிஞ்சா? நெக்ஸ்ட்டு this helps in identifying similarities and dissimilarities among the individuals of the same kind of organisms as well as the other kind of organisms. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ ஒரு இது வந்து ஒரு ஆம்பிபியன் அப்படின்னா இப்போ ரெப்டைல்ஸோட கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. இது ரெப்டைல் மாதிரி இருக்கா, பார்க்குற ரெப்டைல் மாதிரி இருக்கா, ஆனால் ஃபங்க்ஷன்ஸில் ஆம்பிபியன்ஸ் மாதிரி இருக்குது. ஆம்பிபியன்ஸோட கம்பேர் பண்ணி பார்ப்பீங்க. ஸோ இதில் இருக்கிற டிசிமிலாரிட்டிஸ் இந்த மாதிரி எல்லாத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனலி வில் கெட் ஐடியா அப்படின்றது இங்கே சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் வந்து பேசிக் திங். நெக்ஸ்ட் இப்போ வந்து ஸ்பீஷஸ், ஜீனஸு, ஃபேமிலி, ஆர்டரு, கிளாஸு, ஃபைலமு, கிங்டமு, இது எல்லாமே என்னன்றதை பார்த்துடலாமா? Taxonomic studies consider a group of individual organisms with fundamental similarities as a species. ஸோ ஒன்றுக்குள்ளேயே வந்து இன்டர்பிரேட் பண்ணிக்க முடியாத ஆர்கானிசம்ஸாக இருக்கட்டும், அதுக்குள்ளே இருக்கிற ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ்லாம் வந்துட்டு ஒரே மாதிரி இருக்கணும். அதை கம்பேர் பண்ண இப்போ வந்து ஹியூமனும் வந்துட்டு ஒரு ஸ்பீசியஸு, இவங்களால மேட் பண்ணி ஒரு பேபியை வந்து உருவாக்க முடியும். இதே வந்து ஹியூமனும் சிம்பாச்சியும் வந்துட்டு சேர்ந்து ஒரு நாள் வந்து குழந்தை பெற்றுக்க முடியாது. ஸோ வந்து ஒரு இண்டிவிஜுவல் ஆர்கானிசம் வந்து ஃபண்டமெண்டல் சிமிலாரிட்டிஸ் ஆஃப் த ஸ்பீசிஸ், ஒரே மாதிரி சிமிலாரிட்டிஸ் எல்லாம் வந்து இருக்கணும். அதை வந்து ஸ்பீசிஸ்ன்னு சொல்கிறோம். ஒன் ஷுட் பி ஏபிள் டு டிஸ்டிங்விஷ் ஒன் ஸ்பீசிஸ் ஃப்ரம் த அனதர் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீசிஸ் பேஸ்ட் ஆன் த டிஸ்டிங் மார்ஃபாலஜிக்கல் டிஃப்ரென்சஸ். ஸோ இப்போ நம்மளும் ஒரு மேமல் தான், ஒரு டால்ஃபின்ஸ் மேமல்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது ரெண்டுமே பார்க்குறக்கு ஒரே மாதிரி இருக்கா, இல்லை டிஃப்ரெண்ட்டாக இருக்கா, க்ளோஸ்லி ரிலேட்டட். இப்போ சிம்பாஞ்சிக்கும் நமக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்கா, அது கலர் இருக்கட்டும், அப்பியரன்ஸாக இருக்கட்டும், அந்த மாதிரி வந்துட்டு ஏதாச்சும் ஒரு டிஃப்ரென்ஸு சிம்பிளாக நமக்கு க்ளோஸாக, அது என்ன சொல்கிறது, எவ்வளோ தான் நம்ம கூட வந்து ரொம்ப நெருங்கிய உறவு இருக்கக்கூடிய அந்த மாதிரி ஒரு உயிரினமாக இருந்தால் கூட நம்மளால் டிஃப்ரென்ஸை மேக் பண்ண முடிகிற அளவுக்கான ஒரு திங் இருக்கணும். அது அப்படிலாம் இருந்துச்சு, அது வந்து நம்ம ஸ்பீஷஸ்ன்னு சொல்கிறோம். லெட்டஸ் கன்சிடர் மேஞ்சிஃபர் இண்டிகா, சொலானம் டியூபரோசம், அந்த பேந்தரா லியோ, லயன். ஸோ இந்த மாதிரி இருக்கிற மேஞ்சிஃபர் இண்டிகா, சொலானம் டியூபரோசம், பேந்தரா லியோ, லயனு, இந்த மாதிரி இருக்கிற எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸில் இருக்குது, நேம்லாம் வச்சுருக்காங்க. இதில் வந்து இண்டிகா, பொட்டேட்டோ, டியூபரோசம், லியோ, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஸ்பீஷஸ்ன்னு சொல்லுவோம். இதே வந்து மேஞ்சிஃபரா, சொலானம், டியூபரோசம், இதெல்லாம் வந்துட்டு ஒரு ஜீனஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு ஜீனஸில் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜீனஸில் பார்த்திங்கன்னா வந்துட்டு மோர் தென் ஒன் ஸ்பெசிஃபிக் எபித்தட் வந்துட்டு இருக்கலாம்.
ரெண்டு மூணு ஸ்பீஷீஸில் சேர்க்கலாம், இல்லை ஒரு ரெண்டு ஸ்பீஷீஸை சேர்த்து வந்து ஒரு ஜீனம் உருவாக்கலாம், இந்த மாதிரிலாம் பண்ண முடியும். ஆனால் ஸ்பீஷீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சிங்கிள் திங் தான் இருக்கும். அதுதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. பட் ஹேவிங் மார்ஃபாலஜிக்கல் சிமிலாரிட்டிஸ். For example, Panthera has another specific epithet called tigris, and Solanum includes the specific nigrum and melangina. இப்போ பேந்தரா டைக்ரிஸ் இருக்குது, பேந்தரா லியோ இருக்குது, லெப்பாடு இந்த மாதிரி ஆர்கானிசம்ஸ் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்பீஷிஸ். ஆனால் அதுக்குள்ளே வந்து சிமிலாரிட்டிஸ்லாம் இருக்கும். அந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ்லாம் இருந்தாங்கன்னா அது நெக்ஸ்ட் லெவலில் ஜீனியஸில் எடுத்துகிட்டு போவாங்க. ஸோ வி கேன் ஸ்லைட் டிஃப்ரென்ஸ், ஆனால் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லா திங்ஸுமே வந்துட்டு இந்த ஸ்பீஷிஸில் வந்து இருக்குன்னு வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், ஹியூமன் பீங்ஸ் பிலாங் டு த ஸ்பீஷிஸ் சேப்பியன்ஸ் விச் இஸ் குரூப்ட் இன்டு த ஜீனஸ் ஹோமோ. ஹோமோ சேப்பியன்ஸ் வந்து நம்ம சொல்லுவாங்க. இல்லை ஹோமோன்றது வந்து ஜீனஸு, சேப்பியன்ஸ் வந்து ஸ்பீஷியஸு. நெக்ஸ்ட்டு நமக்கு தெரியும் லோவஸ்ட் கேட்டகரி வந்து ஸ்பீஷீஸ் தான், ஹையஸ்ட் கேட்டகரி வந்து கிங்டம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஜீனஸ், க்ளோஸ்லி ரிலேட்டட் ஸ்பீஷீஸ் வந்து நம்ம ஜீனஸ்ன்னு சொல்லுவோம். எனக்கு இந்த ஆர்டர்லேருந்து மேபி 26 கேட்குற சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜீனஸ் கம்ப்ரைஸ் ஆஃப் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஸ்பீஷியஸ் விச் ஹஸ் மோர் கேரக்டர்ஸ் in comparison to species of other genera. We can say that genera are aggregates of closely related species. For example, potato, brinjal, two different species but both belong to the Solanum family. Solanum genus. Leo, Paradise, Tigris, with several common features as species of the genus Panthera. This genus differs from the other genus called Felis, includes cats. இப்போது கேட்டுன்றது ஒரு இது இருக்குது. பேந்தரா, டைக்ரிஸு, டைகரு, சாரி கைஸ் ஒரு கால் வந்துருச்சு. ஓகே ஃபைன், லெட்ஸ் கண்டினியூ. ஸோ ஸ்பீஷீஸில் பார்த்திங்க அப்படின்னா வந்துட்டு நம்மளுக்கு லியோ இருக்குது, பேரடைஸ் இருக்குது, டைகரிஸ் இருக்குது, இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஸ்பீஷீஸ்லாம் வந்து இருக்குது. இது எல்லாத்துக்குமே காமனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்மளோட பேந்தரா அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் பேந்தரான்றது வந்து கேட்டோட ஃபேமிலிக்குள்ளே வராது, கேட்டோட ஜீனஸ்க்குலாம் வராது. கேட்டுன்றது ஒரு தனியாக ஃபெலிஸ்ன்றது ஒரு குரூப்பில் இருக்குது. ஸோ இவங்கெல்லாம் சேர்ந்து வந்துட்டு இன்னொரு ஃபேமிலி வந்து ஃபேமிலியில் ஒன்றா இருப்பாங்க. ஆனால் ஜீனஸில் பார்த்திங்கன்னா வேறு வேறு ஜீனஸ் இருக்கும். ஸோ க்ளோஸ்லி ரிலேட்டட் இவங்க எல்லாத்தையும் ரிலேட் பண்ண முடிஞ்சிச்சுன்னா அதை வந்துட்டு நம்ம இப்படி வந்து மென்ஷன் பண்ணுவோம், ஜீனஸ்ன்னு வந்து சொல்லுவோம். இது வேறு கால் வந்துக்கிட்டே இருக்குது. சாரி கேஸ், நம்மளை கொஞ்சம் டிஸ்டர்ப்டு. ஓகே ஃபைன், கண்டினியூ பண்ணலாம். நெக்ஸ்ட், த ஃபேமிலி. த நெக்ஸ்ட் கேட்டகரி ஃபேமிலி ஹேஸ் குரூப்டு டு குரூப் சாரி இந்த கால் வந்ததில் டிஸ்ட்ராக்டில் வந்துட்டு நான் இங்கே கன்ஃபியூஸாக உட்காந்துருந்தேன். ஓகே, ஒன்றும் இல்லை. இப்போது ஸ்பீஷீஸ், குரூப் ஆஃப் க்ளோஸ் ரிலேட்டட் ஸ்பீஷீஸை வந்துட்டு நம்ம வந்து ஜீனஸ்ன்னு சொன்னோம். குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜீனஸை வந்து நம்ம இப்போ ஃபேமிலின்னு சொல்ல போகிறோம். ஒன்றும் இல்லை, ஸ்பீஷீஸில் அள்ளி போட்டது வந்து ஜீனஸில் அள்ளி போடுறது வந்து ஃபேமிலியில் அள்ளி போட்டது ஆர்டரில் அள்ளி போட்ட கிளாஸில் அள்ளி போட்டால் ஃபைலமு, அதெல்லாத்தையும் அள்ளி போட்டால் கிங்டமு. இதுதான் வந்து நடக்க போகுது. ஸோ அப்படி பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் கேட்டகரி கால் ஃபேமிலி. ஃபேமிலி ஹேஸ் குரூப் ஆஃப் ரிலேட்டட் ஜெனரா வித் ஸ்டில் லெஸ் நம்பர் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் ஆஸ் கம்பேர்ட் டு ஜீனஸ் அண்ட் ஸ்பீஷியஸ். ஸோ ஸ்பீஷியஸுக்கும் ஜீனஸுக்கும் இருக்கல அந்த சிமிலாரிட்டி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு இந்த இடத்துல வரப்போ கம்மியாயிரும். ஏன்னா ஹையர் லெவலில் போக ஸ்பீஷியஸில் ஆரம்பித்து மேலே நெக்ஸ்ட் கேட்டகரியில் நீங்கள் வந்து அப்கிரேட் ஆக போக என்ன ஆகும் அப்படின்னா அது கூட இருக்கிற சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாகிட்டே வந்துட்டு இருக்கும். ஃபேமிலிஸ் ஆர் கேரக்டரைஸ்டு ஆன் பேசிஸ் ஆஃப் போத் வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் த பிளான்ட் ஸ்பீஷியஸ். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபேமிலிஸ் எப்படி கேரக்டரைஸ் பண்ணாங்க, போத் வெஜிடேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வச்சு ரீப்ரொடக்டிவ் ப்ராப்பர்ட்டி, இது ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே வச்சு தான் வந்து இங்கே டிஃபைன் பண்ணுறாங்க. அமௌண்ட் பிளான்ஸ் 3 different types of Solanum tuberosum, Solanum petunia datura are placed in the family Solanaceae. It is very important. இது வந்து நீங்கள் SPD அப்படின்னு நிமோனிக் வச்சுக்கோங்க. Solanum petunia datura இது மூணுமே சேர்த்து SPD Solanum petunia datura இது மூணுமே சேர்ந்து இந்த மூணு ஜீனஸும் சேர்ந்து தான் வந்து நம்மளோட Solanaceae family. ஓகேவா? Among animals, for example, genus Panthera comprising lion, tiger, leopard, put along
among animals. இந்த கால் வேறு வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருக்குது, இரிட்டேட் ஆகிட்டு. ஒன் செக் கைஸ். Okay, let's continue. SPD சொலனமு, பெட்டுனா, டெட்டூரா, இது மூணுமே சேர்ந்தது தான் வந்துட்டு ஃபேமிலி சொலனம். ஓகேவா? அமங் ஆல் அனிமல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் பேந்தர். அமங் அனிமல்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் ஜீனஸ் பேந்தரா கம்பரைசிங் த லயன், டைகர், லெப்பர்ட் இஸ் புட் அலாங் வித் த ஜீனஸ் கேட்ஸ். ஃபெலிஸ் ஃபேமிலி, ஃபெலிஸ் ஜீனஸ் இந்த ஃபேமிலி ஃபெலிடே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாம் ஒரே ஃபேமிலியை சேர்ந்தது தான். பூனை, அந்த புலி, சிங்கம் அதெல்லாம் வந்துட்டு ஒரே ஃபேமிலி சேர்ந்ததுன்றது ஏன் சொல்கிறேன்னு தெரியுதா? இவங்க 2 பேர்த்தோட ஜீனஸி காமனாக போட்டு ஒரே ஃபேமிலியில் ஃபெலிடேன்ற ஃபேமிலியில் வந்து வச்சுருக்காங்க. இதே வந்து டாக் வந்து டிஃப்ரெண்ட் ஃபேமிலி, ஃபெலிடேன்ற மாதிரி இல்லாமல் கெனடி அப்படிங்கிற வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஃபேமிலியில் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டர், குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஃபேமிலி. அதாவது ஃபேமிலிலாம் சேர்ந்து அதில் இருக்கிற சிமிலாரிட்டிஸ்லாம் அள்ளி போட்டிங்க அப்படின்னா அது வந்து நம்மளோட அடுத்த கேட்டகரி, தட் இஸ் ஆர்டர். Generally, order and other higher taxonomic categories are identified based on the aggregates of characters. சும்மா அள்ளி போட்டு வந்திருக்க சார் அப்படின்ற மாதிரி கேரக்டர்ஸாக தான் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய சிமிலாரிட்டிஸ்லாம் வந்து இருக்காது. ஆர்டர் பீங் ஹையர் கேட்டகரி இஸ் அசம்பிளிஸ் ஆஃப் ஃபேமிலிஸ் விச் எக்ஸிபிட் ஃபியூ சிமிலர் கேரக்டர்ஸ். பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் தான் சிமிலர் கேரக்டர்ஸ் வந்து இருக்கும். The similar characters are less in number compared to different genera include the family. Plants families like Convolvulaceae, Solanaceae included in the order Biomolecules. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்திங்கன்னா வாழ்க்கையை போச்சு, சிஎஸ்பி கம்ப்யூட்டர் சயின்ஸ் எடுத்தால் வாழ்க்கை போச்சு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுருந்தேன். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா கான்வெக்லேசி, சொலானேசி இதெல்லாம் வந்துட்டு பாலிமோனியல்ஸில் வந்து வந்துடும். பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ். இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். எதை பேஸ் பண்ணி இருந்திருக்கு? பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ் பேஸ் பண்ணி இது எடுத்துருக்காங்க. பேஸ்ட் ஆன் ஃப்ளோரல் கேரக்டர்ஸ், இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். த அனிமல் ஆர்டர் கார்னிவோரா இன்க்ளூட்ஸ் ஃபேமிலிஸ் லைக் ஃபெலிடே, கெனடே. ஸோ கார்னிவோராவில் பார்த்திங்க அப்படின்னா டாக் இருக்கும், நம்மளோட கேட் இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு கேனிடே, ஃபெலிடே, இந்த மாதிரி எல்லா டேவும் சேர்ந்தது தான் இந்த வந்துட்டு இந்த கார்னிவோரா. புரிஞ்சா? நெக்ஸ்ட் கிளாஸ் போகலாமா? இந்த கேட்டகரி இன்க்ளூட்ஸ் ரிலேட்டட் ஆர்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டர் ப்ரைமேட்டா கம்பரைசிங் மங்கி, கொரில்லா, கிபான் இஸ் பிளேஸ்ட் அண்டர் த கேமல் மெமாலி. கிளாஸ் மெமாலியா. கிளாஸ்ன்றது வந்து குரூப் ஆஃப் க்ளோஸ்லி ரிலேட்டட் ஆர்டர். ஆர்டர்லாம் அள்ளி போட்டு வந்தது நம்மளோட கிளாஸு. இதில் பார்த்திங்கன்னா ப்ரைமேட்ஸ்ன்ற ஒரு கிளாஸில் பார்த்திங்க அப்படின்னா ப்ரைமேட்டுன்ற ஒரு ஆர்டரில் மங்கி, கொரில்லா, கிபான்லாம் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இதெல்லாம் வந்து மேமல்ஸ், பாலூட்டிகள்ன்ற ஒரு கேட்டகரி பிரித்து மேமல்ஸ்ன்னு வச்சுருக்காங்க. அலாங் வித் ஆர்டர் கார்னிவோரா விச் இன்க்ளூட்ஸ் அனிமல்ஸ் லைக் டைகர், கேட்டு, டாகு. பாருங்கள், மங்கி, கொரில்லா, கிபான் இவங்கெல்லாம் வந்துட்டு பாலூட்டிகள். அதே மாதிரி புலி, டைகர், சிங்கம். புலி, டைகர் தமிழில் என்னன்னு தெரியலைங்க, ஏதோ கருமை விட்டுருங்க, அது நமக்கு வராது. எப்பயுமே இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் எது டைகர், எது சிங்கம், எது புலி, எது லயன் அப்படின்றது எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிரும். நான் டைகர் லயன்பேன், லயனை டைகர்ன்பேன். ஸோ அதனால் வந்து இந்த கன்ஃபியூஷன் எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா அனிமல்ஸையும் சேர்த்து போட்டு அது எல்லாத்தையும் வந்து மேமல்ஸ் காம்படான ஒரு ஃபீச்சர் வச்சு சொல்லியிருக்காங்க. தட் இஸ் கிளாஸ். ஃபைலம். Classes comprising animals like fishes, amphibians, reptiles, birds among with the mammals considered the next level category called phylum. All these based on the common features like presence of notochord and the dorsal neural system are included in the phylum chordata. In case of plant, it is called a division. ஸோ கார்டேட்டா, நான் கார்டேட்ஸு அந்த மாதிரி வந்து பிரிக்கிறது தான் வந்து இந்த ஃபைலமோட வேலை. இதே வந்து பிளான்ஸில் பார்த்திங்கன்னா இந்த ஃபைலம்னு சொல்ல மாட்டாங்க, இது வந்து டிவிஷன் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஹையர் கேட்டகரி கால்டு கிங்டம். கிங்டம் வந்து டாப் மோஸ்ட் கேட்டகரியில் இருக்குது. இப்போ நான் தான் ஊரோட டாப்பில் இருக்குது அப்படிங்கிறவன் தான் வந்துட்டு கிங்டம். ஆல் அனிமல்ஸ் பிலாங்கிங் டு வேரியஸ் ஃபைலா ஆர் அசைன் டு highest category called kingdom Animalia in the classification of system of animals. The kingdom Plantae on the other hand is distinct and comprises all plants from various divisions. Henceforth, we'll refer to these two group of animal and plant kingdoms. The taxonomic categories from species to kingdom have been shown ascending order. Okay. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு அசெண்டிங் ஆர்டரில் கொடுத்துருக்காங்க. சின்னதில் ஆரம்பித்து பெருசு வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், சிமிலாரிட்டிஸ் வந்து ஹையர் லெவலில் போக போக சிமிலாரிட்டிஸ் வந்து கம்மியாகிட்டே வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், தீஸ் ஆர் ப்ராட் கேட்டகரிஸ். ஹவெவர் taxonomists have also developed subcategories in the hierarchy to facilitate more sound and scientific placement of various taxa. ஸோ இதில் வந்து என்ன தெரியுதுன்னா,
இவங்க வந்து இந்த இடத்துல வந்து சப்டிவிஷன்ஸை வச்சுருக்கிறாங்க, சப் கேட்டகரிஸை வச்சுருக்கனால இதை வந்து மோர் எஃபிஷியண்ட்டான வேயில் ப்ராப்பரான மேனரில் வந்து இன்னும் ப்ராப்பர் டீட்டெயில்டாக பிரிக்க முடியும், பிரித்து பண்ண முடியும், பார்க்க முடியும் அப்படின்றத வந்து இங்கே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட்டு look at the hierarchy in the okay. Next, can you recall the basis of arrangement? Say for example, higher plants from okay, lower the taxa, more the characteristic that the numbers will within the taxons are. முன்னாடி சொன்ன மாதிரி வந்துட்டு இப்போ இப்படி இன்க்ரீஸ் பண்ணி போனீங்க அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் வந்துட்டு அப்படியே கம்மியாகிடும். இதே வந்துட்டு நீங்கள் இப்படி இறங்கிட்டு வரீங்க அப்படின்னா சிமிலாரிட்டிஸ் வந்து அப்படியே இப்போ நான் தானே ஒரு டாப்பில் இருக்கிற மாதிரி டாப் நோக்கி போக ஆரம்பிச்சிடும். இதுதான் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் லைன். Next, higher the category, greatest difficulty to determine the less important the other tax at the same level. இப்போ வந்து 2 குரூப் ஆஃப் எல்லாத்தையும் அள்ளி போட்டிருக்கீங்க. இப்போது உங்களுக்கு பட்டாம்பூச்சி ஒரு உங்களுக்கு கரடிக்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா உங்களுக்கு கரடிக்கு பெருசாக சம்மந்தமே இருக்காது. பட் நீங்கள் 2 பேரும் வந்து ஒரே கேட்டகரியில் போட்டு வச்சுருப்பீங்க. என்ன சார் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். அந்த மாதிரி வந்துட்டு ஹையர் லெவல் போக 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 உங்கள் கூட இருக்கிற ஆர்கானிசம்ஸ்க்கே வந்துட்டு இது இருக்குடா என் கூட இருக்கிறான் அப்படின்ற மாதிரி வந்துட்டு ஒரு மாதிரி பெருசாக இரிட்டேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ தட் இஸ் த ப்ராப்ளம் ஹியர். ஸோ ஃபைனலி வந்துட்டு இங்கே வந்தாச்சு. இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட்டு. ஹியூமன்ஸ் வந்துட்டு பயாலஜிக்கல் நேம் வந்து ஹோமோசேப்பியன்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா ஹோமோ ஃபஸ்ட்டு பார்த்தலாம். ஹியூமன்ஸ் வந்து மேனை வந்துட்டு ஹோமோசேப்பியன்ஸ் சொல்லுவோம். ஹவுஸில் வந்து மஸ்கா டொமஸ்டிகா, மேங்கோ வந்து மேஞ்சிஃபெரா இண்டிகா, வீட்டு வந்து ட்ரட்டிகம் அசைடைவம் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இதில் இருக்கிற ஃபஸ்ட்டில் இருக்கிற பேர் எடுத்து போட்டாலும் தெரியும். ஹோமோசேப்பியன்ஸ் ஹோமோ, டொமஸ்டிகா வந்து மஸ்கா, மேஞ்சிஃபெரா இண்டிகா மஞ்சிரா, ட்ரட்டிகம் அசைடைவமில் வந்து ட்ரட்டிகம். ஓகேவா? அதெல்லாம் வந்துருச்சு. நான் முன்னாடி சொல்கிற மாதிரி எம் வர இடத்துலலாம் மோஸ்ட்லி ஏ வரக்கான சான்சஸ் இருக்கும். ஸோ இங்கே பாருங்கள், ஹோமோசேப்பியன்ஸ் வந்து ஹோமினிடே, இந்த சிஏ அந்த மாதிரிலாம் வந்துச்சுன்னா அது வந்து ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம். ஃபேமிலி தான் நம்ம இப்படியா வச்சுக்கோங்க. ஃபேமிலி தான் நம்ம வந்து வாடா போடான்றது உரிமையாக பேசுவாங்க. ஃபேமிலியில் வந்து சே அப்படி மாதிரி வரும். ஹோமினிடே, மஸ்காடமஸ்டிகா வந்து மூசிடே, மேஞ்சிஃபெரா இண்டிகா வந்து இங்கே பாருங்கள் எம்ஏ பக்கத்தில் இருக்க மேஞ்சிஃபெரா இண்டிகா அனார்கடேசியே, ட்ரட்டிகம் அசைடைவம் போஏசிஏ அப்படின்றத வச்சுக்கோங்க. அடுத்து ஆர்டரில் வந்து டாராலெஸ் இந்த மாதிரி சுரத்தில் தான் வந்து இந்த ஆர்டர் வந்துருக்கும். ஹோமினிடே அதை வந்து ப்ரைமேட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. பரட்டா அப்படின்ற மாதிரி வந்து ப்ரைமேட்டா. அடுத்து முசிடே வந்துட்டு டிப்தரா, அனார்கடேசியா வந்து சாப்பண்டேல்ஸ், மேஞ்சிஃபெரா இண்டிகா அனார்கடேசியே சாப்பண்டேல்ஸ், மாஸ் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ட்ரிட்டிகம் போயேசி வந்து போயல்ஸு. ப்ரைமேஸ் உங்களுக்கே தெரியும். மெமாலியா கிளாஸ் வந்துட்டு கிளாஸ் தான் வந்து மெமாலியா, இன்செக்டா, டைகார்டினேட்டு, மோனோகாட்டு இந்த மாதிரி வரதெல்லாம் வந்து கிளாஸு. ஃபைலம் வந்து டிவிஷன், கார்டேட்டா. நம்ம வந்துட்டு கார்டேஜ் வெட்டபிள் காலம் இருக்கும், அதனால் நம்ம வந்து கார்டேஜ்னு சொல்லுவோம். இதே வந்துட்டு ஹவுஸ் பிளேஸில் வந்து இன்செக்ட்ஸோ அதில் வந்து ஆர்த்ரோபோட்ஸ், ஜாயிண்டட் அப்டென்ஜஸ் இருக்குனால ஆர்த்ரோபோட்ஸு. மேஞ்சிஃபெரா இண்டிகா வந்துட்டு ஆஞ்சியோஸ்பெர்மு. இதே ஜிம்னோஸ்பெர்ம் இருந்துச்சுன்னா ஜிம்னோஸ்பெர்ம் கொடுத்துருப்பாங்க. வீட்டு வந்துட்டு ஆஞ்சியோஸ்பெர்மு. So the living world is rich in variety. Millions of plants and animals have been identified and described, but the large number of elements are known. Okay. The basis of taxonomy category, identification, naming and classification of organism is universally accepted international codes. பேசிக் வந்து ஐடென்டிஃபிகேஷன், நாமென்க்ளேச்சர், கிளாஸிஃபிகேஷன், கேரக்டரைசேஷன் வந்துட்டு இதில் வந்து இல்லை. இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்துக்கோங்க. இந்த பேசிஸ் ஆஃப் டாக்ஸானமி லைக் ஐடென்டிஃபிகேஷன், நேமிங் அண்ட் கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிசம்ஸ் ஆர் யூனிவர்சலி எவால்வ்டு அண்டர் இன்டர்நேஷ்னல் கோட்ஸ். இன்டர்நேஷ்னல் கோட்ஸில் எவால்வ் இருக்கிறது என்னது? இதுதான். டிஃபரன்சஸ் இன் ஈச் ப்ராசஸ். ஓகே ஃபைன். ஓகே ஃபைன். அதோட வந்துட்டு நமக்கு வந்து ஃபஸ்ட் சாப்டர் முடிஞ்சு. பெருசாக இங்கே எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஃபியூ மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. செகண்ட் சாப்டர் வந்து பயாலஜிக்கல் கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு போகலாம்.
ஓகே, நம்ம வந்து செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஆல்ரெடி இப்போ செகண்ட் சாப்டர் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, one second. Let's start the second chapter. ஓகே, நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். Since the dawn of civilization, there has been many attempts to classify living organisms. It was done intentionally, not using criteria that were scientific but born on need of organisms for our own use, for food, shelter and clothing. ஸோ முன்னாடி அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேசிக்கான ஃபஸ்ட்டு சாப்டர்லேயே பார்த்துருப்பீங்க, ஃபுட்டு, ஷெல்டர், கிளாத்திங் இதுக்காக யூஸ் பண்ண விட்டது. சயின்டிஃபிக்கான மெத்தடுக்காக யாருமே பயன்படுத்தி கிடையாது, சயின்டிஃபிக் ரீசனுக்காக யாருமே வந்துட்டு பயன்படுத்துறது இல்லை. ஆனால் இப்போ கிளாசிஃபிகேஷனை வந்து சயின்டிஃபிக்காக ஃபஸ்ட்டு பயன்படுத்தி அட்டம்ப்ட் பண்ணது யாருன்னா அரிஸ்டாட்டில். அரிஸ்டாட்டில் வாஸ் த ஏர்லியஸ்ட் டு அட்டம்ப்ட் மோர் சயின்டிஃபிக் பேசிஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். கிளாசிஃபிகேஷனை வந்து சயின்டிஃபிக் பேசிஸில் பண்ணலான்னு ஒரு ட்ரை பண்ண மனுஷன் பேர் தான் வந்துட்டு அரிஸ்டாட்டில். ஹி யூஸ்ட் a simple morphological characters to classify plants, trees, shrubs and herbs. He also divided animals into two groups. Those have red blood cells called red blood cells, and those didn't have non-red blood cells. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், அரிஸ்டாட்டில் வந்துட்டு சிம்பிளான இந்த செடிகள், புதர், அதுக்கப்புறம் மரம், அந்த மாதிரி வந்துட்டு சிம்பிளான ஒரு கேட்டகரியில் பிரித்தார். அதே மாதிரி இவனுக்கு சிவப்பு கலரில் ரத்தம் வருதா, அவன்லாம் ஒரு கேட்டகரி, இவன் சிவப்பு கலர் ரத்தம் வரலையா, இவன்லாம் ஒரு கேட்டகரின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர்த்து தான் போட்டின்னு சொல்லி அரிஸ்டாட்டில் வந்து சயின்டிஃபிக்காக பிரிக்க ஸ்டார்ட் பண்ணார். இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லினேயஸ் வந்தார். ஃபஸ்ட் சாப்டரில் கை வைக்காமல் செகண்ட் சாப்டரில் வந்து கை வைக்கிறாரு. லினேயஸ் வந்துட்டு 2 கிங்டம் கிளாசிஃபிகேஷன். இவரும் வந்துட்டு ரெண்டு பேர்த்துக்குள்ள நடுவில் தான் போட்டின்னு ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவர் வந்து ஸ்டார்ட் பண்ணார், அட்டம்ப்ட் பண்ணிகிட்டு இருந்தார். இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டார், ரெண்டு பேர்த்துக்கு நடுவில் தான் போட்டி அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக வந்துட்டார். வந்தோடனே இப்போ இவர் வந்து நம்ம ரஜினி மாதிரி நான் வர்றேன், அடித்து சொல்கிறேன், நான் வந்து மாற்றுறேன், நமக்கு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தார். பட் இவர் வந்துட்டு விஜய் மாதிரி டக்குன்னு வந்து ரெண்டு பேர்த்துக்கு தான் போட்டின்னு சொல்லி நான் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணிட்டார். பிளான்ட் அனிமல்னு சொல்லிட்டு கிங்டம்ஸ் ஆர் டெவலப்டு இன்க்ளூட் ஆல் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி. திஸ் சிஸ்டம் did not distinguish between the eukaryotes and prokaryotes, unicellular and multicellular organisms, photosynthetic, green algae, non-photosynthetic fungi. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு இவர் வந்து அனிமல்ஸ், பிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பிரித்தது வந்து ரொம்பவே சிம்பிளாக இருந்தாலும், ஈஸியாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும், இங்கே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு. யூகேரியட்டு, ப்ரோகேரியட்டு. யூகேரியட்னு தெரியும், ப்ரோகேரியட்னு தெரியும். இப்போது ப்ராப்பரான செல்வால் வச்சுருக்கவங்களாம் வருது. இவன் வந்து கண்டமேனிக்கிற ப்ரோகேரியேட்டிவ் லோ லெவல் ஆர்கனிசம்ஸே இது பண்ணிட்டாங்க. யூனிசில் ஒரு மனிதனையும் வந்து ஒரு கூட்டத்தையும் வந்து ஒன்றா கம்பேர் பண்ண முடியுமா, தேவையெல்லாம் கம்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதாக இருந்துச்சு. ஃபோட்டோசிந்தட்டிக் கிரீன் ஆல்கா, ஃபோட்டோசிந்தசிஸ் தான் சம்பாரித்து சாப்பிடக்கூடிய அவனையும் வந்துட்டு அப்படியே வந்துட்டு அடிச்சு பிடிங்கி சாப்பிட்ற அவனையும் வந்துட்டு கம்பேர் பண்ண ஆரம்பிச்சு. அது மாதிரி ஒரு தெய்வத்தொல்லாம் நடக்க ஆரம்பிச்சிருச்சு. இதனால் வந்து டென்ஷன் ஆகிட்டு தான் வந்துட்டு நெக்ஸ்ட் ஓகே இதெல்லாம் நம்ம சரிப்பட்டு வராது, இதில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்லாம் பிரித்து அதை சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு அடுத்த ப்ரொசீஜர் போக ஆரம்பிச்சாங்க. கிளாசிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கனிசம் இன்டு பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ் வெரி ஈஸி to understand, but large number of organisms did not fall into either category. ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா வந்துட்டு இந்த கேட்டகரியில் வராமல் அந்த கேட்டகரியில் வராமையும் சில பேர் இருந்தானுங்க. இப்படிலாம் இருக்கிறப்ப வந்துட்டு இந்த 2 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் வந்துட்டு ஒரு சொம்படி கொடுத்து போதும்பா அப்படின்னு சொல்லி முடிச்சு வச்சுட்டு நெக்ஸ்ட்டு வேறு என்ன பண்ணலான்னு பார்த்தாங்க. அப்படி பார்த்துருக்கிற கேப்லேயே வந்து இன்னொரு சொம்படி தெரிஞ்சு பிசைஸ் கிராஃப் மார்ஃபாலஜி
A need for also felt for including other characters like cell structure, nature of cell wall, mode of nutrition, habitat, methods of reproduction and the evolutionary relationship between them. ஸோ இது வந்துட்டு வெரி இம்பார்ட்டண்ட்டு. இது இந்த வருஷம் கேட்டுட்டாங்க 2026, பட் ஸ்டில் இட்ஸ் இம்பார்ட்டன்ட். சும்மா வெளியில் வச்சு அப்பேரன்ஸ் மட்டும் பார்க்காம உள்ளே பூந்து விளாடுங்க தம்பி அப்படின்ற மாதிரி செல்லோட ஸ்ட்ரக்சரை பார்க்குறதா இருக்கட்டும், நேச்சர் ஆஃப் செல்வாலை பார்க்குறதா இருக்கட்டும், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் பார்க்குறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வந்துட்டு ஹேபிட்டட் இருக்கட்டும், மெத்தட்ஸ் ஆஃப் ரீப்ரொடக்ஷன் இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்தையுமே எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப்லாம் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கணுன்றதே முடிவு பண்ணுறாங்க. இப்படிலாம் பார்த்தா தான் வந்து விருத்திக்கு வரும், எல்லாம் விளங்காமல் போயிடும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு அடுத்த ஸ்டெப்புக்குள்ளே போனாங்க. கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் பேஸ்ட் ஆன் லிவிங் ஆர்கானிசம்ஸ் undergone several changes over the time, though plant and animal kingdoms has been constant under all the different systems. என்னதான் வந்து மாறினாலும் சரி, காலங்கள் மாறினாலும் காட்சிகள் மாறாது அப்படின்ற மாதிரி பிளான்ட் கிங்டமும் அனிமல் கிங்டமும் ஸ்ட்ராங்காக ஒரு பக்கம் நின்றுக்கிட்டே தான் இருந்துருக்குறானுங்க. ஓகேவா? The understanding of what groups are organisms to be identified under these kingdoms have been changing. The number of other kingdoms has been understood differently by the different scientists over the time. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபங்கைன்னு பிரித்தாங்க. ஃபங்கையெல்லாம் சேர்த்து ஒரு குரூப்பில் வச்சாங்க, ஆல்கேன்றதை பார்த்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ப்ரோட்டிசா, மோனிரா அப்படின்ற மாதிரி ஒரு குரூப்பை பிரித்தாங்க. அப்போ ப்ரோட்டிசாலே பார்த்திங்கன்னா வந்துட்டு ஆர்கே பாக்டீரியா, யூ பாக்டீரியா அந்த மாதிரி வந்துட்டு ஒரு டைம் பீரியடில் வந்து பிரிச்சுக்கிட்டே வந்தாங்க. ஸோ வந்து என்ன தெரிஞ்சுருக்காங்கன்னா, ஒவ்வொரு சயின்டிஸ்டோட பார்வையில் வேறுபடுறப்ப வந்துட்டு அதுக்கேற்ற மாதிரி டைமில் மாறிக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. ஆனாலுமே வந்துட்டு இந்த பிளான்ட் கிங்டம் அனிமல் கிங்டம் வந்துட்டு சேஞ்ச் ஆகாமல் ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருந்துச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட் இந்த டேபிள் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட். One second, guys. One sec. One small technical error. இந்த மொபைல் செக் பண்ணிட்டு அது மட்டும் டக்குன்னு டிவைஸ் இதாகிடுச்சு. நான் சார்ஜ் கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, நம்ம கண்டினியூ பண்ணலாமா? ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டேபிள் வந்துட்டு வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. மோனிரா, ப்ரோடியூசா, ஃபங்கை, பிளான்ட்டு, அனிமேலியா. நம்ம தலைவன் வந்துட்டு ஃபஸ்ட்டு விட்டேக்கர். அடுத்து எல்லாருமே பார்த்துட்டே இருந்தாங்க. விட்டு எறியறா அப்படின்ற மாதிரி வந்துட்டு விட்டேக்கர்னு ஒருத்தர் வந்து வந்தார். அவர் தான் வந்து நம்மளோட 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் வந்து கொடுத்தாரு. R.H. விட்டேக்கர் 1969. எவ்வளோ ஹாட்டான ஒரு வருஷத்தில் பிறந்திருக்காரு. 1969 பிறந்த இவர் வந்துட்டு 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் பிரிச்சார். அதில் பார்த்தீங்கன்னா மோனிரா, ப்ரோட்டிசா, ஃபங்கை, பிளான்ட், அனிமேலியா அது எல்லாமே வந்திருக்கு. இது எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காரு அப்படின்னா செல் ஸ்ட்ரக்சர், பாடி ஆஃப் ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன், ரீப்ரொடக்ஷன் அந்த ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் 5 விதமான இது கட்சி கொடுத்துருக்காரு. செல் ஸ்ட்ரக்சர், செல்லோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது. நெக்ஸ்ட்டு பாடி ஆர்கனைசேஷன் எப்படி, செல் ஸ்ட்ரக்சரு, பாடி ஆர்கனைசேஷன், மோட் ஆஃப் நியூட்ரிஷன் எந்த நியூட்ரிஷனில் எடுத்துக்குது, எப்படி வந்து அதை ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ணுது. நெக்ஸ்ட்டு ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுது. அண்ட் தென் ஃபைலோஜெனட்டிக் ரிலேஷன்ஷிப் எவல்யூஷனால் எப்படிலாம் இது பண்ணுது அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு இங்கே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து மோனிரான்றது வந்து இருக்குது. மோனிரா பார்த்திங்க அப்படின்னா ப்ரோகேரியாட்டிக், மற்ற எல்லாமே யூகேரிட்டிக் ஆர்கானிசம்ஸ். ப்ரோகேரியாட்டிக்னா நாட் வெல் டெவலப் நியூக்ளியஸ், மெம்பரின் போர்டு ஆர்கனைஸ்லாம் இருக்காது. ஸோ அதனால பார்த்திங்க அப்படின்னா இது வந்துட்டு ப்ரோகேரியாட்டிக் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அடுத்து பார்த்திங்கன்னா செல்வால். அதோட டைப் ஆஃப் செல்வால் பார்த்திங்கன்னா நான் செல்லுலோசிக் பாலிசாக்கரைட் ஆர் ப்ளஸ் அமினோ ஆசிட். பாலிசாக்கரைடும் சேர்ந்து அமினோ ஆசிடும் சேர்ந்து ஃபார்ம் ஆன நான் செல்லுலோசிக் செல் டைப் ஆஃப் செல்வால் வந்து எதுக்கு இருக்கும் அப்படின்னா நம்மளோட மொனிராக்கு வந்துட்டு இருக்கும். நியூக்ளியர் மெம்பரேன் வந்து ஆப்சண்ட்டு. ஸோ முன்னாடி தெரியும் ப்ரோகேரியட்னாலே நியூக்ளியர் மெம்பரேன் வந்து இருக்காது. யூகேரியட்டில் தான் நியூக்ளியர் மெம்பரேன் வரும். ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஆப்சண்ட்டு. பாடி ஆர்கனைசேஷன் இவன் வந்து செல்லார் லெவலில் இருப்பான். இவன் பார்த்திங்கன்னா கீமோசிந்தட்டிக், கெமிக்கலை வச்சு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்ண முடியும். லைட்டை வச்சு ஃபுட்டு சிந்தசிஸ் பண்ண முடியுது. ஹெட்ரோடாபிக், மற்றவங்களோட பிடுங்கி சாப்பிடுவான், இல்லை பேரசைட்டை தோற்றிக்கிட்டே இருப்பான். அந்த மாதிரி வந்துட்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மெத்தடை வந்துட்டு இவன் வந்து ஃபாலோ பண்ணிக்குவான். இதே ப்ரோட்டீஸை பார்த்திங்கன்னா யூகேரியட், முன்னாடி சொன்ன மாதிரி மற்ற எல்லாமே யூகேரியட்டுக்கு. செல்வால் பார்த்திங்கன்னா ப்ரோட்டீஸால் ஒரு சில இடத்துல வந்து இருக்கும். ஃபங்கையில் பார்த்திங்கன்னா வந்து கண்டிப்பாக இருக்கும், கைட்டினால் ஆனது. இதே பார்த்திங்கன்னா ஆர்த்ரோபோட்ஸோட ஷெல் அந்த இது பார்த்திங்கன்னா வந்துட்டு கைட்டினால் ஆனது தான்.
பிளான்ட் வந்து செல்லுலோஸ்னு நமக்கு வந்துட்டு அனிமல்ஸ்ன்றனால நமக்கு வந்து செல் வால் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கவே இருக்காது. இட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல்ஸ்க்கு இருக்கிற ஒரு டிஃப்ரென்ஸ், மேஜர் டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ஸ் ஆஃப் செல் வால் ஆர் நாட். செல் வால் இருந்துச்சுன்னா தட் இஸ் பிளான்ட்ஸ், செல் வால் இல்லாத நம்ம வந்துட்டு நம்ம ஒரு அனிமல்ஸ்ன்னு சொல்லுன்றதை ஈஸியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி நியூக்ளியர் மெம்பரேன் இதில் தான் ஆப்ஷன் இருக்கும், மற்ற எல்லாத்துலேயும் வந்து யூகேரிட்டிக்னால எல்லாமே இருக்கும். இது வந்து இப்போ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மொனிரா வந்து செல்லார் லெவலில் தான் இருக்கும். அப்படியே பார்த்திங்கன்னா இதுவும் வந்துட்டு யூகேரிட்டிக் செல்லார் லெவலில் மாறிச்சு. அதுக்கப்புறம் இது மல்டி செல்லார் லெவல் இல்லை லூஸான டிஷ்யூ மாதிரி மாறிச்சு. இது வந்து டிஷ்யூ ஆர்கன் அந்த மாதிரிலாம் வச்சு ஃபார்ம் பண்ணிச்சு. இங்கே வந்து கம்ப்ளீட்டான ஒரு ஆர்கன் சிஸ்டமே இருக்கக்கூடிய ஒரு ஃபார்முலா அப்கிரேட் ஆகிலாம் வந்து எவால்வ் ஆகி இருக்குது. நெக்ஸ்ட் மோட் ஆஃப் நியூட்ரிஷன் முன்னாடி பார்த்த மாதிரி இவன் எல்லா கருமத்தையும் வச்சு இது பண்ணுவான். இவன் பார்த்திங்கன்னா ஆட்டோட்ரோஃபிக், நான் வந்து உழைச்சி சாப்பிட்டுக்கிறேன்ப்பா, இந்த ப்ரோட்டீஸை வந்து உழைச்சி சாப்பிட்டுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லியிருப்பான். சில நேரத்தில் பார்த்திங்கன்னா இல்லைப்பா நான் வாங்கி சாப்பிட்டுக்கிறேன்னு ஹெட்ரோடாபிக்காக இருப்பான். இது ஃபங்கை பார்த்திங்கன்னா ஹெட்ரோடாபிக், சாப்ரோபைட்டிக் ஆர் பேராசைட்டிக். இவன் வந்து ஒன்று பிடிங்கி தான் திம்பேன், இல்லை நான் உங்களோட ஒட்டிகிட்டே இருந்து அப்படியே தின்னுட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கவன் தான் இவன் ஃபங்கை. பிளான்ட்டே வந்துட்டு தாராள பிரபு, எல்லாத்துக்கும் நான் தான் சமைச்சு போடுவேன்னு சொல்லிட்டு இவர் வந்து ஒரு குக்கராக செயல்பட்டுருக்காரு. அனிமல்ஸ் வந்துட்டு ஹெட்ரோசபிக், ஹோலோசோயிக், சாப்ரோபைட்டிக். ஹோலோசோயிக் அப்படின்னா முழுங்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம், நம்ம வந்து விழுங்கக்கூடிய, நம்ம சாப்பாடை விழுங்குறோம்ல, ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருக்குறாங்க. டன்னா. நெக்ஸ்ட் த்ரீ டொமைன் கிளாஸிஃபிகேஷன். முன்னாடி சொன்ன மாதிரி டிஃப்ரெண்ட் சயின்டிஸ்ட்லாம் வரப்போ அவங்களோட ஐடியா சேஞ்ச் ஆகிட்டே இருக்கிறப்போ மொனிராவை பார்த்தானுங்க. பார்த்துட்டு இவன் என்ன விதமாக இருக்கானே, ஒரு டைப்பாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா டக்குன்னு மொனிராவை ரெண்டாக பிரிச்சிட்டாங்க. ஆர்கே பாக்டீரியா, யூ பாக்டீரியா அப்படின்னு பிரித்த உடனே வந்துட்டு இது வந்து 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனாக மாற்றிடுச்சு. ஸோ இது படி பார்த்திங்கன்னா 3 டொமைன்ஸ், அதாவது மொனிரான்றதை 2 டொமைனாக பிரிக்கிறோம். ஆர்கே பாக்டீரியா, யூ பாக்டீரியான்னு சொல்லி 2 டொமைனாக பிரிச்சுட்டு மற்ற இருக்கிற எல்லா யூகேரிட்டையும் சேர்த்து ஒரே கிங்டமில் ஒரே கேட்டகரியில் வைக்கிறான். ஸோ அப்படி பார்த்தீங்க அப்படின்னா யூகேரிட்டிக் ஆர்கானிசம்ஸில் வந்து ஒரு டொமைனில் வைக்கிறான். இது பார்த்திங்கன்னா 3 டொமைன் கிளாஸிஃபிகேஷன் சொல்கிறாங்க. இதே வந்துட்டு 6 கிங்டம், ஏன்னா மொனிரா 2 ஆர்கே பாக்டீரியா, யூ பாக்டீரியான்னு தனியாக பிரித்ததுனால அதை வந்து நம்ம 6 கிங்டம் கிளாஸிஃபிகேஷனாக பார்க்குறோம். ஸோ இந்த 5 கிங்டம் கிளாஸிஃபிகேஷன் என்னெல்லாம் பண்ணுச்சுன்னு பார்ப்போம். கன்சிடரேஷன் தட் இன்ஃபீரியர் கிளாஸிஃபிகேஷன் சிஸ்டம். earlier classification system includes the bacteria, blue green algae, fungi, mosses, gymnosperms, angiosperms under the plants. ஸோ பிளான்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லா கருமத்தையும் போட்டு வச்சுருந்தாங்க. த கேரக்டர் unified the whole kingdom was the organism that are included has the cell walls in their cells. This places together groups which widely differentiated in other characteristics. ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா செல்வால் இருந்துச்சு, அவன் வாடனாலே அடிப்போன்ற மாதிரி வந்துட்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டு இது பண்ணிட்டாங்க. அப்புறம் தான் கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுறாங்க ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா, அதாவது ப்ளூ கிரீன் ஆல்கே ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியா, சாரி ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியாவையும் ப்ளூ கிரீன் ஆல்கே அவன் வந்து யூகேரியாட்டியும் வந்துட்டு ஒரே குரூப்பில் தான் வச்சுருந்தாங்க. இப்போ வந்துட்டு அதை பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரோகேரியாட்டிக் பாக்டீரியாவை ப்ரோகேரியாட்டிக் யூகேரியாட்டிக்கு எப்படி ஒரே குரூப்பில் வைக்க முடியாது. அதனால் வந்து யூகேரியாட்டிக் ப்ளூ கிரீன் ஆல்கே இல்லை சைனோபாக்டீரியான்னு சொல்லக்கூடியது வந்து வேறு ஒரு குரூப்பில் வச்சுட்டு ப்ரோகேரியாட்டிக் குரூப்பில் வந்து இதை வந்து வச்சுருக்காங்க. இட் இஸ் ஆல்சோ குரூப்டு டுகெதர் யூனிசெல்லர் ஆர்கானிசம்ஸ் மல்டிசெல்லர் ஒன்ஸ் சே ஃபார் எக்ஸாம்பிள் கிளாமிடோமோனாஸ் அண்ட் ஸ்பைரோகேரா விச் பிளேஸ் டுகெதர் அந்த ஆல்கே. இப்போ ஆல்கேயில் பார்த்தீங்கன்னா யூனிசெல்லாக இருக்கக்கூடிய கிளாமிடோமோனாஸ், யூனிசெல்லர் கிளாமிடோமோனாஸ், யூசி அப்படி தெரிய போட்ட மாதிரி இருக்கும் கிளாமிடோமோனாஸ். அடுத்து எமஸ்டோனி. மல்டி செல்லுலர் வந்து ஸ்பைரோகேரா விச் இஸ் பிளேஸ்ட் அண்டர் த ஆல்கேன்றதுக்குள்ளே இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து அக்காமடேட் பண்ணி வச்சுருந்தாங்க. விட் இஸ் நாட் கரெக்ட் ஒன். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா கிளாஸிஃபிகேஷன் டிஸ் நாட் டிஃபரன்ஷியேட் பிட்வீன் த ஹெட்ரோட்ரோபிக் குரூப் ஃபங்கை அண்ட் த ஆட்டோட்ரோபிக் கிரீன் பிளான்ஸ். அதாவது அடுத்தவன்ட்ட பிடுங்கி அதை வச்சு சாப்பிட்டு வாழ்ந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறத வந்து நம்ம வந்து ஹெட்ரோட்ரோஃபிக்னு சொல்கிறோம். அப்படின்னா ஆட்டோட்ரோஃபிக்னா அவனே சாப்பிட்டு அவன் மற்றவங்களுக்கு கொடுக்குறான். ஸோ இப்படி இருக்கிறப்ப இவங்க 2 பேர்த்தையும் வந்துட்டு டிஃபரன்ஷியேட் பண்ணாமல் வச்சுருந்தீங்கன்னா இதில் என்ன யூஸ் இருக்குது? 2 பேருமே ரொம்ப நல்ல மாதிரியே போர்ட்ரேட் ஆகிட்டே இருந்தாங்க, இல்லை இவர் தான் நல்லா பண்ணுற மாதிரி ஏதாச்சும் இதாகிட்டே இருந்துச்சுன்னா தட் இஸ் நாட் குட், ரைட்? ஸோ அதனால் வந்து இது எல்லாத்தையுமே வந்து தனிப்பரிச்சு போயிட்டாங்க. Though they are also saw the characteristic difference in their cell walls. Fungi had chitin and the cell walls, the green plants has cellulosic cell wall. ஸோ ஜென்ரலாக பேசிக்காக பார்த்திங்கன்னா தெரியும், பிளான்ஸில் வந்துட்டு செல்லுலோசிக்கான செல்வால் இருக்கும், இதே ஃபங்கையில் பார்த்திங்கன்னா கைட்ரஸ் செல்வால் இருக்கும். இப்படி இருக்கிறப்ப இந்த மாதிரி பேசிக்கான திங் இருக்கிறப்ப கூட எப்படி இந்த மாதிரி பிரிச்சாங்கன்ற ஒரு மாதிரி கன்ஃபியூஷன் வந்து இருந்திருக்கு. ஸோ இது எல்லா கன்ஃபியூஷனும் போகிற மாதிரி பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்போ புதுசாக வந்திருக்கக்கூடிய அந்த 5 கேட்டகரிஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி வந்துட்டு செல் ஸ்ட்ரக்சரு,
பாடி ஆர்கனைசேஷன், ரீப்ரொடக்ஷன், எவல்யூஷன் மெத்தட் இது எல்லாமே கன்சிடர் பண்ணி ஃபைனலாக கொண்டு வந்தது தான் இந்த ஒரு மெத்தடு. இதில் பார்த்திங்க அப்படின்னா ஆல் ப்ரோகேரிட்டிக் எல்லா ப்ரோகேரிட்டியுமே வந்துட்டு ஒரு குரூப்பில் வச்சுட்டாங்க, மோனிரான்ற குரூப்பில். இதே வந்து யூனிசெல்லர் யூகேரிட்டிக் யூனிசெல்லராக இருக்கக்கூடிய யூகேரிட் எல்லாத்தையுமே ஒரே குரூப்பில் வந்து போட்டாங்க. தட் இஸ் கால் ப்ரோட்டிசா. இந்த ப்ரோட்டிசால் இப்படி வச்சதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா கிளாமிடோமோனஸ் குளோரல்லா இது வந்து முதல்ல செல்வால் இருக்குன்னு நினச்சிட்டு ஆல்கேயில் வச்சுட்டு ஆல்கே வச்சுக்கு பிளான்ஸில் வந்து வச்சுருந்தாங்க. இப்போ வந்து அதை வந்து பிரித்து எடுத்து வச்சுட்டாங்க, எங்கன்னா ப்ரோட்டிசால் வந்து வச்சுட்டாங்க. அதே மாதிரி பேரமீசியம் அமீபா விச் வாஸ் அனிமல் கிங்டம் பிளாக் செல்வால் இருந்துச்சு. இது புட் டுகெதர் ஆர்கனிசம் விச் இஸ் early classified placed in different categories. This happened because the criteria of classification was changed. This kind of changes will happen in the future too, depending on the improvement in understanding characteristics of evolutionary relationship. Over the attempt has been made to evolve a classification system which reflects on not only on morphological, physiological, reproductive similarities but also the phylogenetic relationship based on the evolutionary relationship. ஸோ இவ்வளோ பெரிய பேராகிராஃப் இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சயின்டிஸ்ட் வந்து ஒவ்வொரு டைம் பீரியடில் ஒவ்வொன்றா பார்க்குறப்ப வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகிட்டே இருக்குது. இங்கே வந்து சொல்ல மாட்டேன்ட்டேன், இது வந்து வெரி இம்பார்ட்டன்ட்ஸு. பேரமீசியம் அமீபா வந்துட்டு அனிமல் கிங்டம் வச்சுருந்தாங்க, செல்வால் இல்லைன்றக்காண்டி இப்போ எல்லாத்தையுமே கூப்பிட்டு வந்து ஒரே குரூப்பில் வந்து போட்டாங்க, ப்ரோகேரியேட்டில் வந்து போட்டாங்க. ஓகேவா? அடுத்து கிளாசிஃபிகேஷன் சிஸ்டம் எதை டிஃபைன் பண்ண ஒவ்வொரு சயின்டிஃபிக் ஒரு ஆளும் வரப்போ வந்துட்டு வேறு மாதிரி இது பண்ணுறாங்க. ஸோ அப்படி இருக்கிறப்ப பார்த்திங்க அப்படின்னா ஜென்ரலாக வந்துட்டு மார்ஃபாலஜிக்கல் வெளித்தோற்றமோ இல்லை சைக்காலஜிக்கல் மட்டும் பார்க்காம, ரீப்ரொடக்ஷனிபிலிட்டி மட்டும் பார்க்காம, எவல்யூஷன் ரிலேஷன்ஷிப் அதாவது ஃபைலோஜெனடிக் ரிலேஷன்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா இட் வில் பி மோர் பெட்டர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த சாப்டர் நம்ம வந்து மோனிரா ப்ரொடியூஸ் ஃபங்கை பிளான்டே அனிமல் எல்லாம் பார்க்கலாம்னு பார்த்துறப்போ ஆனால் பிளான்டே அனிமல் வந்து 2 சாப்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. இந்த சாப்டரில் வந்து மோனிரா ப்ரொடியூஸா ஃபங்கை இது 3த்தையுமே இந்த சாப்டர் வந்து பார்ப்போம். இது யார் கொடுத்தாருன்னா விட்டேக்கர் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காரு. விட்டேக்கர் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் காமன்லி ரெஃபர்ட் ஓகே அதையும் கொடுத்துருக்காங்க. மொழியில் வந்து பார்ப்போம். ஒரு நிமிஷம் கைஸ், நாங்கள் தலைவலிக்கு இது கொஞ்சம் ஆயில் மட்டும் போயிட்டு வந்துடுறேன்.